அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது வாருங்கள் படைப்போம் குழுவில் 239வது நிகழ்வில் 77வது குடியரசு தினமான இன்று பல்வேறு இளம் தலைமுறைகளை உருவாக்கும் சிறந்த ஆசிரியரோடுதான் இன்று நமது கலந்துரையாடல் நிகழப்போகின்றது. மகேந்திரபாபு அவர்களை பற்றிய ஒரு குறிப்பு. மகேந்திரபாபு அவர்கள் எழுத்தாளர், ஆசிரியர், புகைப்படக் கலைஞர் என பன்முக திறமைகளை ஒருங்கே கொண்டவர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் வட்டம் பொன்னையாபுரம் எனும் பண்பாட்டு மண்ணில் பிறந்து இன்று மதுரையை தன் பணிக்களமாக்கி கொண்டு கல்வியின் விளக்கை ஏற்றி கொண்டிருக்கும் ஒரு அர்ப்பணிப்பு ஆசான். 26 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழாசிரியராக பணியாற்றி வரும் இவர் தற்பொழுது அரசு மேல்நிலைப்பள்ளி இளமனூரில் தமிழ் மொழியை மாணவர்களின் உணர்வுடன் இணைத்து கற்றுத்தரும் ஒரு உயிர்ப்பான ஆசிரியராக திகழ்கிறார். சிறார்களுக்கான இலக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்தும் இவர் அவர்களின் கனவுகளுக்கு தமிழில் சிறகுகள் முளைக்கச் செய்பவர். ஆனந்த விகடன், தினமலர், இந்து தமிழ் போன்ற பல்வேறு நாளிதழ்களில் இவரின் கதைகள், கவிதைகள், கட்டுரைகள் வெளிவந்து வாசகர்களின் உள்ளங்களில் இடம் பிடித்துள்ளது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இயற்கை, இலக்கியம் குறித்த உரைகளின் வழியே சிந்தனையை விதைத்து வருகிறார். மேலும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆற்றல் ஆசிரியர் விருது, மார்ச் 8 மகளிர் தினத்தை முன்னிட்டு சுடரொளி மகளிர் விருது என சமூகத்தின் நலமிக்கவர்களை அடையாளம் காணும் ஒரு பண்பாட்டு பயணத்தையும் தொடர்ந்து செய்து வருகிறார். கடந்த 8/7/2025 அன்று மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் பெயரில் ரூபாய் 2.5 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு நூலகத்தை பள்ளியில் நிறுவி நூல்கள்தான் நாகரிகத்தின் அடையாளம் என்பதை செயலால் நிரூபித்தவர் என்பது கூடுதல் சிறப்பு. ஆசிரியர்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டி நட்சத்திரமாக விளங்கும் இவர் கிரீன் தமிழ், யூடியூப், greentamil.in என்ற இணையதளம் வழியாக பல மாணவர்களின் வாழ்க்கை தேர்வில் வெற்றி கோடு இழைத்தவர். இந்தியனே எழுந்துநில் முதல் மகள் வரைந்த கோடுகள், இந்தியனே எழுந்துநில் முதல் மகள் வரைந்த கோடுகள் வரை, பால்யம், வெற்றி, பூந்தோட்டம் என அவரின் படைப்புகள் வாழ்க்கையின் பல பரிமாணங்களை பேசுகின்றன. மரமும் மனிதமும், மண்ணே மரமே வணக்கம் என்ற பாடல் குறுந்தகடுகள் வழியாக இயற்கையோடு மனிதனை மீண்டும் இணைக்கும் ஒரு குரலாக ஒலிக்கிறார். இவரின் படைப்புகள் இந்தியனே எழுந்துநில், மகள் வரைந்த கோடுகள், பால்யம் என்றொரு பருவம், வெற்றி கதவின் திறவுகோல், பூந்தோட்டம். இவரது பாடல் குறுந்தகடுகள் மரமும் மனிதமும், மண்ணே மரமே வணக்கம் போன்ற படைப்புகள் இவருக்கு சொந்தமானவை. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது உட்பட 20க்கும் மேற்பட்ட விருதுகள் அவரது சேவையின் சாட்சிகளாக திகழ்கின்றன. இத்தகு சிறப்பு வாய்ந்த படைப்பாளரை நமது குழுமத்தில் அறிமுகம் செய்ய வாய்ப்பு கிடைத்ததற்காக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவரோடு கலந்துரையாட இருப்பவர் நமது குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர், புல்லாங்குழல் வயலின் இசை கலைஞர், இசை ஆசிரியர், கவிதை மற்றும் சிறுகதை எழுத்தாளர் திரு குமரன் அவர்கள். இவருடைய சமீபத்திய படைப்பாகிய யாதுமாகினாய் என்ற சிறுகதை தொகுப்பு வெளியாகி இருப்பது கூடுதல் சிறப்பும் மகிழ்ச்சியும் அண்ணா. இன்றைய நிகழ்விற்கு இருவருக்கும் வாழ்த்துக்களோடு ஆவலுடனும் நாங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை தொடங்கலாம். நன்றி கலை, மிக்க நன்றி. ஐயா மகேந்திரபாபை பற்றி நீங்கள் அறிமுகம் செய்யும்போது அதுவே ஒரு பெரிய இதுக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கலாம் போல தான் தெரியுது. ஏன்னா அவரை பேட்டி காண்றது அப்படிங்கிறத விட அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் உள்ளே போகும்போது தெரியுது. அவருடைய எழுத்தின் வாயிலாகவும் அவரோட காணொலிகள் வாயிலாகவும் அவரோட பேசும்பொழுதும் அது நமக்கு நல்லாவே வெளிப்படுத்துது. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தோழர் மகேந்திரபாபுவோடமும் மற்றவர்களோடும் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சென்ற வாரமே நம்ம இந்த நிகழ்ச்சியை சென்ற வாரம்னு சொல்ல முடியாது, சுமார் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு இது. அப்போது என்னோட தந்தையார் கொஞ்சம் உடல்நல குன்றி அவர் காலமானதுனால அந்த நிகழ்ச்சி தள்ளி போணுச்சு. போன வாரம் பண்ண எல்லாமே தயாராக இருந்தோம். திடீர்னு என்னோட இணையருக்கு கொஞ்சம் உடல்நல குறைவு ஏற்பட்டதுனால அவங்கள மருத்துவமனை கூட்டிட்டு போகிற மாதிரி ஆயிட்டதுனால இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை நம்ம வச்சுருக்கிறோம். முதல்ல என்னோடய வருத்தங்களை அது தள்ளி போனதுனால முதல் வருத்தங்களை ஆசிரியருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அடுத்ததாக நிகழ்ச்சி உள்ள போகலாம்.
அதாவது இப்போ ஆசிரியரை பற்றி வந்து கலை அவர்கள் வந்து அஹ், சுருக்கமான உரை தான் அது. சுருக்கமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விரிவாக இருக்குது அப்படிங்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்பேற்பட்ட ஆளுமை இங்கே நிகழ்ச்சி தொடங்கும்போது தன்னோட தலைமை ஆசிரியரை வந்து அவர் முன்னிறுத்தி பேசும்போது தான், அதாவது கற்றோரை கற்றோரை காமுறுவர் அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம இதில் வருது. அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இதுதான் இவங்க பெரியவங்களா அவங்கள பெரியவங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவர் வந்து உயர்ந்து நிற்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை வந்து நான் வந்து 2 கட்டமாக வடிவமைச்சுக்கலான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா பொதுவாக எத்தனை நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் கடந்து வந்தாலும் கேள்வி பதில் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு உரையாடல் மாதிரி இருக்கும். உரையாடல் மாதிரி அமைக்கலாம் தான். ஆனால் இது எப்படின்னா இவரை படிக்கிறதுக்கு முன்ன வரைக்கும் எனக்கு வந்து சரி ஒரு சம்பிரதாயமான கேள்விகளோட ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா உள்ளே போக போக தான் இவரோட எழுத்துக்கள் ஆகட்டும், இவரோட காணொளிகள் ஆகட்டும், இவரோட அந்த பரந்துபட்ட இந்த சமுதாயத்தின் மீதான காதல், அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஏதோ கல்வி பணி மட்டுமே இல்லாமல் சமுதாய பணிங்கிறது வந்து இயற்கையை போற்றுறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சாதாரண செயல் கிடையாது. ஏன்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்க, போகிறோம், அது ஆசிரியர் பணியை பொதுவாக சொல்லுவாங்க, அது படிக்குதோ படிக்கலையோப்பா நமக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்குறோம், முடிஞ்சுதா வந்தோமா, மாதம் ஆனால் டிஏ எவ்வளோ ஏறுனுச்சு, இந்த மாதம் நம்மளோட பே எவ்வளோ, இப்போ இந்த இது வந்து ஏற்றுனாங்களே நமக்கு வருமா வராதா, இந்த ஓய்வு ஊதியம் வந்து ஏதோ சொல்கிறாங்களே இது வருமா வராதா, அந்த போராட்டத்தில் நம்ம கலந்துக்கலாமா கலந்துக்க கூடாதா, இப்படி தான் வந்து ஒரு ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆனால் தோழர் மகேந்திர பாபு மாதிரி ஒரு வாழும் பொழுது எப்படி ஒரு ஒரு பயனுள்ளதாக எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பணி, இது பெரும் பணி, இது இந்த ஆசிரியர் பணி பெரும் பணி. இந்த பணியின் மூலமாக நான் இந்த இந்த சமுதாயத்துக்கு என்ன விதைக்க முடியும்? ஏதோ அந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள்ல இருக்கிறது போய் பிள்ளைங்களுக்கு சொல்லி மனப்பாடம் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு காணொலி நடத்த, அந்த காணொலியில் அந்த மாணவர்களை எப்படி வந்து அவர் ஒருங்கிணைச்சு அந்த பள்ளிக்கூடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பள்ளிக்கு நிகராக அவ் அவ்வளோ தூய்மையாக அவ்வளோ தூய்மையாக அந்த இடங்கள்ல ஆஹ், சரியாக எதுவுமே வராத இடத்துலையும் அந்த இடத்தை இவர் தூய்மைப்படுத்தி அந்த மாணவர்களுக்கு அந்த ஒரு எண்ணங்களை கொடுத்து அந்த மாணவர்களுக்குமே சுற்றுச்சூழலோட விழிப்புணர்வை கொண்டு வராங்க இல்லைங்களா, அது அந்த மாணவர்களோட அது அந்த என்னோட கேள்வியாக கூட அதை வைக்கணும்னு இருக்கிறேன் நான். அந்த மாணவர்கள் சீருடையே ஏதோ கொஞ்சம் வித்தியாசமான சீருடையாக இருந்தது. அது அரசு கொடுத்த சீருடையா, இல்லை இவங்களே ஆசிரியர்களாக சேர்ந்து அந்த மாணவர்களுக்காக கொடுத்த சீருடையா அப்படிங்கிறதும் தெரியல. ஆக இவரை பற்றி தெரிய போகும்போது ரொம்ப ஒரு பெரிய பரந்துபட்ட ஒரு மனிதராகத்தான் உயர்ந்து நிற்கிறார். அதுவும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இவர் தன்னோட இது வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு பெரிய அரங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3000 4000 பேர் வந்திருப்பாங்க அந்த அரங்கத்தில் மாணவர்கள். அந்த மாணவர்களுக்கு மத்தியில் பேசுறதுங்கிறது வந்து அந்த அந்த ஒரு பேஷன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, நான் என்ன நான் இப்படி இப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஆவலோடவும் ஒரு காதலோடும் அந்த பணியை செய்யும் பொழுது தான் அது வந்து சாத்தியமாகும். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையை வந்து இன்னைக்கு நம்ம எங்களோட வாருங்கள் படைப்போம் குழுவில் அறிமுகம் செய்தவருக்கும் அவரோட கலந்துரையாடுறதுக்கும் இதன் மூலமாக இங்கே இணைந்தவர்கள் மட்டுமில்லை, இந்த காணொளியின் சென்று போய் பார்க்குறாங்க இல்லையா, அவர்களுக்கும் ஓ இப்படியும் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்களா. ஏன்னா எங்களோட குழுவில் நிறைய ஆசிரியர்கள் வந்து சிறந்த ஆசிரியர்கள், அதே மாதிரி தோழர் மகேந்திரபாபு மாதிரி சிறந்த ஆசிரியர்கள், தன்னலம் பாராமல் மாணவர்களுக்காக மட்டுமே வந்து உழைக்கக்கூடிய பெரும் மதிப்புமிக்க ஆசிரியர்கள். அந்த வரிசையில் மகேந்திரபாபு அவர்களோட நேர்காணலுக்கு வந்து செல்கிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நான் நிறைய 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். முதல்ல தொடரோட படைப்புகளை நான் வந்து இங்கே கொஞ்சம் பகிரணும். ஏன்னா எத்தனை பேர் வந்து இதை படிச்சிருக்கிறாங்க, படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, அவரோட புத்தகங்களை வாங்கி படிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு புறம் இருந்தாலும், நான் படித்து ரசித்து இவரோட உயர்வை நான் காண்டதை வந்து உங்களுக்கும் வந்து நான் அதை பகிரும்பொழுது என்னென்னா, ஆஹா இன்னும் இவர் வந்து ஏன்னா நாங்கள் வாருங்கள் படிப்போம் அப்படிங்கிற ஒரு உருவம் வச்சு நடத்துகிறோம். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா புத்தக திறனாய்வுகள், அந்த புத்தக பற்றியான அறிமுகங்களை வந்து கொடுப்போம். அதில் முக்கியமான இது எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னுட்டு அதனோடே அந்த ஆசிரியரை வந்து
பொதுவெளிக்கு வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவரையுமே வந்து இது ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிறது வந்து நான் 2 பகுதியாக பிரிச்சுக்கிறேன். முதல்ல அவரோட படைப்புகள வந்து நான் படிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து பொதுவா நாங்க இது மாரி குழுவுல வந்து செய்ய மாட்டோம். நீங்க புத்தகங்கள் வாங்கி படிங்கன்னு. ஆனா, இவர் இது படிக்க, 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 படிக்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. அதுல அ "பால்யம் என்றொரு பருவம்" அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகம். அத நான் படிக்கிறேன். அவசர அவசரமாய் அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் நண்பர். பக்கவாட்டு ஸ்டாண்டினை மறந்து வாகனம் ஓட்ட, அவரை முந்திச் சென்ற நண்பர் கையால் சைகை செய்து எச்சரிக்கை ஊட்டுகிறார். சாலையின் எதிர்ப்புறம் உள்ள பள்ளிக்குச் செல்லும் குழந்தைகள் வரிசையில் நின்று காத்திருக்க, இளைஞர் ஒருவர் வாகனங்களை நிறுத்தி மாணவர்கள் கடக்க உதவி செய்கிறார். கட்டுமான பொருட்களை ஏற்றிக்கொண்டு மேட்டுச்சாலையில் 3 சக்கர சைக்கிளில் சிரமத்துடன் ஓட்டிச் செல்லும் வயது முதிர்ந்தவரை நடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் கைகளால் தள்ளி மேட்டினை கடக்க உதவி செய்கிறார்கள். சிவப்பிலுவைக்கு 2 பின் நாற்சந்திப்பில் நிற்கும் வாகன ஓட்டிகளிடம் ஒரு பேனா வாங்கிக்கோங்க என பேனா விற்கும் பார்வையற்ற நண்பரிடம் 2 பேனா வாங்கி மனிதம் விதைத்து செல்கிறார் நண்பர் ஒருவர். அவசர உலகம்தான் என்றாலும் அன்பு சக்கரத்தால் சுழல்கிறது ஒவ்வொரு நாளின் காலை பொழுது. இப்போ இந்த நிகழ்வுகளை நம்மளுமே கடந்து போயிருப்போம். இது அத்தனையுமே நமக்கு தெரியாதது கிடையாது. புதிதானது இல்லை. இது அத்தனையுமே நம்மளும் வந்து கடந்து போகிறோம். ஒரு எழுத்தாளர் வந்து எங்கே வந்து அதை வெற்றி பெறுற அப்படின்னாக்கா, தான் கண்ட காட்சிகளை இந்த சமுதாயம் எவ்வளோ வந்து ஒரு இனிமையான சமுதாயமாக இருக்கு. அவருமே ஒரு அவசரத்தில் தான் போயிருந்திருக்கணும் இந்த காட்சிகளை கண்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அவசர இதில் தான் போகணும். ஆனாலும் இதே இடத்துல இவர் ஒரு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததை பார்த்துருக்கலாம். யாரோ ஒருத்தர் நேற்று இரவு குடிச்சிட்டு மயங்கி அதே ஒரு நடைபாதையில் விழுந்து கிடந்ததை பார்த்துருக்கலாம். இதே முந்தி செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை பார்த்துட்டு அசிங்கமாக திட்டுறான் ஒருத்தன், ஏன்டா இப்படி போகிறேன்னு சொல்லிட்டு அதை தான் காதில் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி நெகட்டிவான நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளை சுற்றி நடக்குது. டேய், அதெல்லாம் இருக்க தான் செய்யும் உலகத்தில். அதெல்லாம் இருக்கு இல்லைடா, இந்த உலகம் அமைதியானது, ஒரு அன்பானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்களா. தன்னோட முதல் கவிதையிலேயே பார்லிமெண்ட் ஒரு பருவத்தில் வந்து அன்பு சக்கரம்னு போட்டார். சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதால தான் வந்து இது இருக்குது. இந்த இந்த அதை வந்து ஒரு பதிவு வச்சிருக்கிறார் என்பது. அதுவும் அந்த மேட்டுல போகும்போது பள்ளி மாணவர்கள் தள்ளுறாங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் அந்த அது அந்த அந்த ஒரு இது வர்ணிக்கிறாரு பாருங்க. அந்த பள்ளி மாணவர்களுக்கும் இதை படிக்கிற இந்த மாணவர்கள் இவரோட மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, அடடா வாத்தியார் என்னையும் கொஞ்சம் முன்னிறுத்திருக்கிறாரு. இப்படிதான் அதாவது நல்லதை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறது. இன்னைக்கு நம்ம செய்தி சேனல்களை தொடர்ந்தோம்னா நாட்டில் எந்த நன்மையும் நடக்கலையோ, இதுதானா இதுதானா இது இந்த வெட்டு இந்த குத்து இதில் வெடிகுண்டு போடுறான், அவன் வாருக்கு வாடா போருக்கு தயாராகிறங்கிறான், இந்த அரசியல்வாதிகள் இதே மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்போ வேற எதுவுமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி செய்தி ஊடகங்களை பார்க்கும்போது உலகம் இப்படி தான் இருக்குதோன்னு. ஆனால் அந்த இடத்தில் இவரை போன்ற இந்த மாதிரியான இது இருக்கு இல்லைங்களா, விதைகள், இதெல்லாமே விதைகள். அதுவும் மாணவர்கள் மத்தியில் போடும்பொழுது இந்த விதைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். என்னடா இது அவரு உட்கார வச்சுட்டு இவனே பேசிட்டு இருக்கிறானேன்னு நீங்க நினைக்கலாம். இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இது வரைக்கும் பொதுவாக செய்யக்கூடிய இது கலந்துரையாடல் கிடையாது. முதல்ல அவர் யார் அப்படிங்கிறது வந்து இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நிச்சயமா. ஏன்னா இவர் படிச்சதுக்கு அப்புறம் தான் இவரோட பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு எவ்வளவு பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு கேள்வி கேட்டோம் அதுக்கு அவரோட பதிலை வாங்கணும் அப்படின்னு கிடையாது. அவரோட சில கவிதைகளை நான் இங்க படிச்சுட்டு மீண்டும் மீதி இருக்கிற பாதி நேரத்தை வந்து அவர்கிட்ட தான் கொடுக்க போறேன் இந்த இடத்த வந்து. ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராகவும் செயற்பாட்டாளரும் இருக்கிறதுனால அவரோட கருத்துக்கள் வந்து நிச்சயமா இங்கே பார்த்துருக்கக்கூடிய இத்தனை பேருக்கும் இல்லாமல் கடந்தும் வந்து நம்ம காணொலியில அதை நிற்கணும். அதே மாதிரி அதே புத்தகத்தில் வாசம்ங்கிற ஒரு கவிதை தான். அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனாலும் அந்த வாசம் அது படிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த வாசம் வந்துக்கிட்டே இருக்கு நம்மக்கிட்ட. அந்த கவிதையோட இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் படிக்கணும்னு இந்த புத்தகத்தை மொத்தமாக படிச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். வேற எந்த புத்தகத்துக்குமே நான் போக தேவையில்ல.
அவ்வளோ இதில் கொடுத்துருக்கிறாரு. 5, 6 தெரு வரை காற்றில் அசைந்தாடு வரும் அம்மாவின் சமையல் வாசம். அதாவது இதை படிக்கும்பொழுது நம்ம வைரமுத்துவோட ஒரு ஒரு அம்மா வந்து வைக்கிற இது வச்சு சொல்வார், அம்மி மணக்கும் அரைச்ச கை தான் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வந்து அவர் வந்து பாடியிருப்பார். அந்த 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 ஒரு சாயல் அவர் எவ்வளோ தூரம் இது அம்மாவோட சமையலை ரசிச்சிருந்தா வரும். கோழி குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு என்று இல்லாமல் கத்திரிக்காய் குழம்பும் கமகமன என மணக்கும் காரணம் அம்மிதான். அம்மா அம்மியில் அரைப்பதே ஒரு அழகுதான். வயலினை மீட்டுவதை போல் அம்மிக்கல்லை முன்னும் பின்னுமாய் லாவகமாய் அரைப்பாள். இந்த வரி வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. ஏன்னா நான் ஒரு வயலின் வாசிக்க கூடியவங்கிறதுனால எடடா எவ்வளோ தூரம் ரசித்து, ஏன்னா அது அது மழை மழைன்னு அரைக்கிறோம்னா அந்த மாதிரி தான் வரணும். இல்லைன்னா கரபுரன்னு சத்தம் வந்ததுனாக்கா அம்மிகள் குழவி உடஞ்சி போகும், இல்லைன்னா அதில் இருக்கிறது கீழே விழுந்து போயிடும். அந்த அந்த இது இது ரசித்து இது பண்ணது. அதே மாதிரி இது 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 நல்லா பெருசாக போகுது. இது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, அங்கும் இங்கும் இயந்திரங்கள் வைத்து அரைக்கையில் அம்மாவின் துணை என்னவோ அம்மி மட்டும்தான். அதனால் 5, 6 தெரு வரை காற்றில் அசைந்தாடு வரும் அம்மாவின் சமையல் வாசன். இதை படிக்கும்பொழுது நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி அப்பாவின் முகம். நிறைய இந்த 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 கவிதையில் தொகுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை கவிதைகளுமே வந்து செருப்பு அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையுமே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வாங்கிய போது பொன்னோ பூவோ என பாதுகாத்தால் செருப்பினை அம்மா. காலையிலும் மாலையிலும் காட்டிற்கு செல்லும்போது காலில் போடாமல் கக்கத்தில் இடுக்கிக் கொள்வாள். வெயிலில்லா நேரத்தில் செருப்பதற்கு என. மதிய வெயில் பொழுதிலும் வேலி முள் நிறைந்த புதர் பகுதியில் செல்லும் போதும் செருப்பு அணிந்து கொண்டு பொத்தி பொத்தி நடப்பாள். செருப்பு தேயா வண்ணும். வீடு வந்து சேர்ந்ததும் செருப்பில் குத்திருக்கும் சிறு சிறு முட்களை விரல் நகத்தால் நெம்பி தள்ளி எடுத்துவிட்டு சுவரில் சாய்த்து வைப்பாள் கழுவி. நாளாக நாளாக பெருவிரல் தடமும் குதிக்கால் தடமும் அதிக தேய்மானத்தை தர ரப்பர் செருப்பின் வெள்ளை நிறம் நீங்கி அடிநிறமான ஊதா தெரிய அம்மா முகத்தில் கவலையும் தெரிய ஆரம்பித்தது. நெல்கட்டினை தூக்கி பரப்பு விட்டு பரப்பு தாண்டும் போது செருப்பின் காதிருந்து விட்டது. நாட்கள் பல கடந்து விட்டபடியால் தாலி கயிற்றிலிருந்து ஊக்கு ஒன்றினை எடுத்து சற்றே அகலமாக்கி செருப்பின் காதின் நடுவில் இணைத்து ஊக்கினை மாட்டிய பின் மெதுவாக நடைபோட ஆரம்பித்தால் நெல்களத்திற்கு. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாகத்தான் தேய்ந்து கொண்டிருக்கின்ற செருப்புகளோடு கிராமத்து பல அம்மாக்களின் வழக்கம். இந்த காட்சியை ஒரு ஒரு கதை களத்தை எப்படி இருந்தால் ஒரு கதைக்கு எப்படி இது பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு கவிதையில் வந்து அவ்வளோ காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அவங்களோட வறுமை என்ன அப்படிங்கிறத அந்த அந்த கிராமத்து மனிதர்கள் எப்படி இது பண்ணுவாங்க, சிறுவுக்கு கூட என்ன ஒரு மரியாதை அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கும் பொழுது கிராமத்தில் அவங்களோட கிராமத்து மக்களோட நெருக்கமாக இருந்து அவங்களோட வாழ்வை பார்த்தவங்க இதனோட காட்சியோட உண்மையை வந்து புரிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக இது வந்து இதில் நிறைய கவிதைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 57 கவிதைகள் இருக்குது. இதை படிக்கணுன்னாக்கா நமக்கு நேரம் போயிடும். அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி ஹைக்கூ வந்து மகள் வரைந்த கோடுகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு. மகள் வரைந்த கோடுகள் இது உண்மை. ஏன்னா என்னோட இது இது எல்லா தகப்பனுக்கும் இது வந்து ஆஹ், ஆஹ், பொதுவானதுன்னு நினைக்கிறேன். முத என் பொண்ணு கையில் பேனாவை கொடுத்து கிறுக்கும்போது அவள் ஏதோ இந்த கலர் கலராக கிறுக்குன்னு சின்ன அப்போ தான் வந்து கிறுக்க ஆரம்பிக்கிறான். மிஞ்சி போனால் ஒரு 1.5 வயசு 2 வயசு. அதை நான் ஃப்ரேம் பண்ணேன். அந்த அந்த பேப்பரை மட்டுமே A4 பேப்பரை. எங்கள் இணையர் என்னை திட்டினாங்க, நீ என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது உனக்கு, இதை போய் வந்து கிறுக்கி வச்சிருக்கிறா. எனக்கு அது ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி தெரிஞ்சுது. அப்போது இந்த இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது ஒரு 26 ஆண்டுகளுக்கு பின்னாடி நான் போனேன்னா என்னோட மகள் வரைந்த கோடுகள். அந்த மகள் வரைந்த கோடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹைக்கூ கவிதைகள் தான். அதில் மகிழ்ச்சியில் மரம் புதிதாய் பிறந்திருக்கின்றன, கூட்டில் பறவை குஞ்சுகள். ஒரு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, காக்கா கூடு கட்டுது.
ஆனாலும் அந்த அந்த மரம் வந்து எப்படி ஒரு மகிழ்ச்சியில் மரம் துள்ளுதான். அது எதுக்குடான்னா புதுசாக வந்து வந்திருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குழந்தை வந்திருக்குது. இது இந்த இந்த காட்சி அமைப்பு இருக்கு இல்லைங்களா, இது அந்த இயற்கை நேசிக்கும் மனிதனாக, இதை போற்றும் மனிதனாக இருக்கிறதுனால தான் இந்த 3 வரிகள் வந்து இந்த இடத்துல வந்து நமக்கும் அதை படிக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போகுது. இதுலேயுமே வந்து நிறைய சொல்லலாம். ஆஹ் இந்த கவிதைகள் அடுத்ததாக முதல்ல புத்தகங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து அறிமுகம் பண்ணிடுறேன். எனக்கு வந்து 4 புத்தகங்கள் வந்து கிடைச்சிருக்கு. அந்த முதல்ல புத்தகங்களை வந்து உங்களுக்கு அறிமுகம் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே இவர் எழுதின இந்த தொகுப்புகள் அத்தனையுமே ஏற்கனவே சில பத்திரிகைகளும் வார இதழ்களுமே வந்ததை தான் தொகுப்பு தான் போட்டிருக்கிறாரு. வெற்றி கதவின் திறவுகோல் இதுவுமே வந்து கட்டுரைக்கான இதை படித்தோம் அப்படின்னாக்கா பள்ளி மாணவர்களுக்கு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகமாக இது விளங்குது. இதுல இருந்து கேள்வி கேட்கணும்னா நிறைய கேட்டுட்டு போகலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பத்திரிகைகள் வந்து தினமலர் போன்ற பத்திரிகைகளில் வந்து முன்னணி பத்திரிகைகள் வந்து கட்டுரைகளில் தொகுப்பாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பூந்தோட்டம் சிறுவர்களுக்கான ஒரு தொகுப்பு இது. இது பள்ளி மாணவர்களுக்கு வந்து இது இது நம்ம பரிசளிக்கணும் அப்படின்னாக்கா இந்த புத்தகங்களை வந்து பள்ளி மாணவர்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரை பற்றியும் எழுதியிருக்கிறாரு. தமிழ் தாய் வாழ்த்து, நாட்டு வாழ்த்து எல்லாமே எழுதியிருக்கிறாரு. நாட்டு வாழ்த்துல சொல்லுவோம், அண்ணல் காந்தி தாத்தாவும் அகிம்சை வழியில் சென்றிட்டார், அந்நியர் ஆட்சி முறையினையே வாய்மை கொன்றே வென்றிட்டார். இது வந்து இடையில வருது, எங்கள் நாடு இந்திய நாடு எங்கும் வளங்கள் நிறைந்த. இதை வந்து பாடலாக அந்த சந்தங்களோட எந்த இடத்துலையுமே வந்து தொக்கிக்கிட்டு நிற்கல, அந்த சொற்கள் வந்து தொக்கிக்கிட்டு நிற்கல, அந்த தாளத்துக்குள்ள வரல அப்படின்னு சீர் வந்து பிரித்தோம் அப்படின்னா நல்ல அருமையாக வருது. இந்த பாடல் வந்து இசையமைப்பதற்கு ஏற்ற போன்ற அந்த நடையில் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அதற்கு வந்து அவர்களை வந்து பாராட்டணும். இதில் வந்து தலைப்புகள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மிக சிறந்த தலைப்புகள் ஒன்று பார்த்தீங்கன்னா பாவன நூலகத்தை பற்றி எழுதியிருக்கிறாரு, புத்தகங்களை பற்றி இருக்கிறாரு, அழவல்லியப்பாவை பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்த மாதிரியான நிறைய பூந்தோட்டம் அப்படிங்கிறதுக்கான இதுல இப்போ அவரோட கேள்வி, மாணவர்களோட படைப்பாற்றலை வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்க. உங்களோட மாணவர்கள் படைப்பை பற்றி சில வார்த்தைகள் நீங்க சொல்லணும். வணக்கம் தோழர். குழுவில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் மனம் நிறைந்த வணக்கங்கள். உண்மையிலே மகிழ்வாகவும் நெகிழ்வாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் விட்டு சொன்னீங்க. என்னுடைய நூல்களை பத்தி தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐயமும் எனக்கு தோணுச்சு. மிக்க மகிழ்ச்சி. மாணவர்களை படைப்பாளர்களாக்கக்கூடியது உண்மையிலே நான் இந்த நேரத்துல என்னுடைய தமிழையா கவிஞரா கணேசன் அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு 9வது 10வது படிக்கும் போது கவிதைன்னு சொல்லி ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தோம். 11வது படிக்கும் போது என்னுடைய தமிழையா கவிஞரா கணேசன் அவர்கள்ட்ட மாலையில பள்ளி விட்டு வீட்டுக்கு வரும்போது சைக்கிள்ல வரும்போது அவன்கிட்ட ஒரு கவிதை நோட்டை கொடுத்தேன் நானு. என்னடா பள்ளியில இருந்து இப்பதானே வந்திருக்கேன், ஏன் இங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், அங்கேயே எதுவும் சொல்லியிருந்திருக்கலாம் என்னாரு. இங்கேயா அங்க சொல்ல எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருந்துச்சு, கவிதைன்னு சொல்லி எழுதியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஏடை கொடுத்த போது சரிப்பா நான் நாளைக்கு சொல்றேன்ட்டு அவங்க அம்மா பேரு மங்களம், வீட்டம்மா பேரு மங்களம்னு அவங்க எனக்கு சுட சுட ஒரு சுவையான தேநீர் கொடுத்தாங்க. மறுநாள் வந்து அவர் வந்து சொன்னார், நாங்க அப்ப 11ஆம் வகுப்பு படிக்கும் போது 3 வகுப்புகள் ஒன்னா உட்கார்ந்துருப்போம், ஒரு பெரிய வகுப்பறை அது. அதுல ஐயா வந்து சொன்னாங்க, இவன் கவிதை நல்லா எழுதியிருக்கான்டா. அது நல்லா எழுதி இருக்காங்கிறது தெரியாது, ஆனா அவர் சொன்ன வார்த்தை நல்லா எழுதியிருக்கான்டா, எல்லாரும் கைதட்டா அப்படின்னு அவர் சொன்ன அந்த முதல் ஊக்கம் வந்து எனக்கு ஒரு ஒரு பசுமரத்தாணி இப்பவும் மனசுல நிக்கி. அவருடைய ஊக்கம் தான். அப்புறம் 12 முடிச்சு அப்புறம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல நான் படிக்கும் போது என்னுடைய முதல் ஆண்டு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல முதல் ஆண்டுல 1998 என்னுடைய முதல் நூல் எழுந்தனில். அது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க என்னுடைய தமிழாசிரியர் ஐயா இப்ப கடந்த ஆண்டு காலமாயிட்டாங்க ஐயா கணேசன் அவர்கள் தான் முழு முயற்சி. அது என்னன்னு இப்ப கூட நான் எங்க பசங்கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன். அவர் மதிய நேரம் ஒரு விடுமுறை நாள் அவர் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறாரு. நான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல இருந்து நேரம் நான் அங்க போயிருக்கேன். அப்ப அவருக்கு சொல்றாரு, டே நீ பசி தாங்க மாட்டேன்னு அவர் கொண்டு வந்த சாப்பாடு எனக்கு. இந்த 2 இது வந்து நான் அவர் போட்ட ஒரு விதை. இப்பவும் பசங்க கிட்ட நான் ஒவ்வொரு ஆண்டும்
அந்த வகுப்புக்குள்ள நுழைகின்ற பொழுது மாணவர்களுக்கான படைப்பு திறன், ஆக்கத்திறன் எந்த மாணவருக்கு இருக்கு? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 6வதுல ஒரு பாப்பா அற்புதமா பேசினா. காலையில தான் நீ குடியரசு தினம்டா பேசுறேன்னு நான் பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் பேசினா. அப்ப அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஒரு நூல் இன்னைக்கு எங்க பள்ளியில வந்து லயன்ஸ் கிளப்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க மூலமா அந்த பாப்பாவுக்கு ஒரு புத்தகம். அது போல யாரெல்லாம் அந்த படைப்பாற்றல் எழுதினாலும் சரி, ஓவியம் வரைந்தாலும் சரி, என்னுடைய மாணவனுடைய ஓவியம், கவிதைகள்லாம் சில இதழ்கள்ல வந்திருக்கு. என்னுடைய படைப்பு வர்றதை விட அவருடைய படைப்பை பார்க்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே மிக மகிழ்ச்சியா இருக்கும். இன்னொன்னு எங்க பள்ளியில நாங்க ஒரு தகவல் பள்ளி வச்சிருக்கோம். அந்த இதுல இந்த பிள்ளைங்களோட ஓவியத்தையோ கவிதையோ அங்க வைக்கும்போது ஒட்டுமொத்த பள்ளிக்கூடமே பார்க்கும்போது அந்த பிள்ளைக்கு இன்னும் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆக எனக்கு எப்படி ஒரு கணேசன் சொல்லி ஒரு ஐயா அமைஞ்சாரோ அது போல மாணவர்களுடைய அந்த திறமையை ஊக்குவிக்கணும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் வராது. 1000 பேர்ல ஒரு 10 பேருக்கு தான் அந்த படைப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும். அதை நம்ம தூண்டணும். இன்னும் சொல்ல போனா நான் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் நானும் நண்பர்களும் படிக்கும்போது வளர்பிறைன்னு சொல்லி ஒரு கையெழுத்து பத்திரிகை ஆரம்பிச்சோம் நாங்க. வைகரைன்னு சொல்லி ஒரு அண்ணனோட சேர்ந்து என்னுடைய நண்பர்கள் நாங்க படிச்ச பசங்களாம் சேர்ந்து கையெழுத்து பத்திரிகை ஒரு 20-30 பக்கம் ஒவ்வொருத்தரும் கதை, கவிதை, கட்டுரை, ஓவியம், புதிர் இந்த மாதிரி எழுதி கொடுப்பாங்க. எங்களுடைய இந்த ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் வந்து காலையில வெளியிடுவாங்க. இறை வழிபாட்டு கூட்டத்துல ஒவ்வொரு மாதம் வெளியிடுவாங்க. அதே இதை நான் பள்ளிக்கு ஆசிரியரை மாறின பிறகு அதை நான் மாணவர்கள்ட்ட செஞ்சேன் நான். அது உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அது போல பாத்தீங்கன்னா நான் படிக்கும் பொழுது எங்க பள்ளிக்கு என்னுடைய தமிழையா வந்து சில ஆளுமைகளை கூட்டு வந்தாங்க. அதுல வந்து சிவகாசியில இருந்து முத்துமணின்னு சொல்லி ஒரு ஐயா. அவர் எனக்கு எழுதின கடிதம் வந்து இன்னும் வச்சிருக்கேன். 30 வருஷமாச்சு. நான் மாணவரா இருக்கும் போது எங்க பள்ளிக்கு பேச வந்தாங்க. திருமண ஆசிரியரா வந்த பிறகு மதுரை இளமூருக்கு வந்த அப்புறம் 2002ல அதே தமிழையாவை எங்க பள்ளிக்கு பேச கூப்பிட்டேன் நான். அப்ப அவர் சொன்னாரு, இவன் மாணவனா இருந்த போது இவன் பள்ளிக்கு பேச போனேன், ஆசிரியரான அப்புறம் என்ன கூப்பிட்டுருக்கேன், எனக்கு உண்மைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு. அவர் எழுதின கடிதம் 96. இன்னும் அந்த கடிதத்தை நான் வச்சிருக்கேன். அது இது எல்லாமே என்ன அப்படின்னா என்னுடைய தமிழையா கவிஞரா கணேசன் அவர்கள் போட்ட வித. 12வது படிக்கும் போது ஒரு பாடகர், இப்ப நீங்க உண்மைக்கே மகிழ்ச்சி, நீங்க பாடகருங்கிறது எனக்கு தெரியாது, இசையாசிரியர் எனக்கு தெரியாது, இப்பதான் தெரியும். ஒரு பாடகர் அவரு 108 குரல்ல பாடுவாரு. நீலம் கேசவன் சொல்லி அவங்க பேரு. அந்த அண்ணன் வந்து பாடின அப்புறம் அது ஒரு நட்பாகி அவங்கதான் என்னுடைய திருமணத்துக்கு வந்து கச்சேரி பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன தொடர்புல இருக்கிறாரு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா பள்ளி பருவத்துல ஐயா ஆலந்தூர்கோ மோகனரங்கன் ஐயா அவங்க சொல்லுவாங்க, படிக்கும் காலம் பொற்காலம், பண்பை வளர்க்கும் நற்காலம்னு. அந்த படிக்கும் பருவத்துல என்னுடைய பள்ளி விதைத்த விதை இன்னைக்கு வந்து என்னுடைய மாணவர்களை கொஞ்சம் ஆர்வம் உள்ளவள ஊக்கப்படுத்துவோமே அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கோம் தோழர். அருமை 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 அருமை. அதாவது அதுதான் ஒரு மகேந்திர பாபு ஒரு எழுத்தாளருக்கு வந்து ஒரு கணேசன் ஐயா இருந்த மாதிரி என் நாளைக்கு ஏதோ இன்னும் சில பல காலங்கள் கழித்து இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அப்போ வந்து ஆசிரியர் என்னோட மகேந்திர பாபு ஆசிரியர் அவர்கள் மட்டுமே தான் என்னோட எழுத்துக்கு வந்து காரணமாக அமைந்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஒருவர் சொல்லுவார். அதற்கான சாத்தியமும் நிறைய இருக்கு நீங்க பேசுறது. இப்போ நீங்க பல தளங்கள்ல வந்து இயங்குறீங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலராக, ஒரு பறவை ரசிகனாக, எழுத்து ரசிகனாக, இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பறவைகளோட அந்த புகைப்படங்கள் இருக்குங்களா, சரணாலயங்களுக்குன்னு நீங்க உங்களோட பயணப்படுறீங்களா? ஏன்னா உங்களோட ஒவ்வொரு புகைப்படத்தையும் பார்த்தேன். இது நீங்க உங்களோட கைபேசியில் எடுத்தது மாதிரி தெரியல. இதற்குன்னு தனியாக நீங்க புகைப்பட கருவியை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு தான் தெரியுது. அதனோட அந்த படங்களோட நுணுக்கமாக இது பார்க்கும்போது இது நீங்க இல்ல இப்படி போயிட்டு இருக்கும்போது கண்ணுல படுறதை எடுக்கிறீங்களா, இதுக்குன்னு பயணப்படுறீங்களா? நல்ல கேள்வி தோழர். பாரதி தான் சொல்லுவான், விட்டு விடுதலையாக்கி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல அப்படின்னு. அந்த சிட்டுக்குருவி என்பது ஒரு சுதந்திரத்திற்கான ஒரு குறியீடு. எனக்கு இயல்பிலேயே வந்து நான் ஆசிரியர் என்பதற்கு முன்பாக நான் ஒரு விவசாயி, நான் ஒரு சம்சாரி வீட்டு பிள்ளை. அப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மரம், செடி, கண்ணாய், ஆடு, மாடு இதுல ஒரு அதீதமான ஒரு ஆர்வம் உண்டு.
அப்ப எனக்கு இந்த பறவைகள் மேல ஒரு, ஏன்னா பறவைகளை பத்தி எழுதணும் ஒரு கட்டத்துல, அந்த பறவைகளை படம் எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லும்போது, என்னுடைய தம்பி முத்துசாமின்னு ஒரு தம்பி, சண்முகராஜன் படித்த ஒரு அண்ணன், ராஜான்னு சொல்லி ஒரு அண்ணன் ஆசிரியர், இவங்க வந்து எனக்கு கருவிகள் கொடுத்தாங்க. ஏன்னா இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து திறன் பேசில் எடுக்க முடியாது. இன்னும் ஒண்ணு, படங்கள்ல வந்து மிக கொஞ்சம் ஒரு பொறுமையாகவும் நீண்ட நேரம் காத்திருப்புக்கு பின்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு கலை வந்து இந்த பறவைகள் எடுத்தது. புகைப்படங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல சொல்றாங்க. இப்ப நான் இப்ப மத்தவங்க எடுக்கிறதுக்கு நில்லுப்பா, கொஞ்சம் சரி இங்க திரும்ப, கொஞ்சம் தலையை குனி இப்படி சொல்லிடலாம். ஆனா அந்த பறவைகள்கிட்ட நான் கத்துக்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொறுமை. ஒரு பறவை எடுக்க நான் 6 மாசம் நடந்திருக்கேன் ஒரு இடத்துக்கு. இது எதுக்கு நான் தனியா எல்லாம் எங்கேயுமே நான் போகல. ஒரு அதுக்கான பறவைகள் சரணாலயம்லாம் நான் எங்கேயுமே போகல. நான் எப்பொழுதுமே என்னுடைய மகிழுந்துல முன் இருக்கையில என்னுடைய அந்த கருவி இருக்கும். கேமரா வந்து இருக்கும். அது கிட்டத்தட்ட எனக்கு 3வது கண்ணு மாதிரி. அது ஏதாவது ஒரு நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கண்மாயில இப்ப வந்து தண்ணி எல்லாமே இருக்கு. நீர் பறவைகள் நிறைய இருக்கும். அந்த நேரத்துல அப்படியே என்னுடைய வாகனத்தை நான் ஓரம் கட்டிட்டு எடுத்துருவேன். அதே மாதிரி காலை விடுமுறை நாட்கள்ல காலையில நான் நடைப்பயிற்சி போகும்போது நானும் என்னுடைய இணையரும் போவோம். அப்ப என்ன பறவைகள் எனக்கு படுதோ அப்ப எடுத்துக்கிருவேன் நான். ஆனா என்னுடைய நண்பர்கள், தமிழ்ச்செல்வன் சொல்லி விழுப்புரத்துல ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவங்களுடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே மாதிரி மதுரையில செல்வம் ராமசாமின்னு சொல்லி ஒரு சார் இருக்கிறாங்க. அடுத்து குணா அமுதன் சொல்லி ஒரு சார். இவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இவங்க எடுக்கிறாங்க, அடே அப்பா இப்படி நம்மளால முடியுமா, சரி ஒரு ஆர்வம் தானே, சரி எடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 100க்கு மேல 100 விதமான பறவைகள் இது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இன்னொன்னு, நம்ம வீட்டை சுத்தி நிறைய பறவைகள் இருக்கு. ஆனா நம்ம அது நம்முடைய அவசரத்துல வந்து கிளம்பணுமே அதை நம்ம பார்த்திருக்க மாட்டோம். நான் பையன்கிட்ட சொல்லுவேன், டேய் பாரு, இந்த பறவை வந்து இது குயில் சத்தம், இது மைனா எல்லாம் பெரும்பாலும் பார்த்திருப்பாங்க. அது போல சில இந்த சிட்டுக்கள்லயே நிறைய இருக்கு. குயில்கள்லயே கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட குயில்கள் இருக்கு. நம்ம வந்து மாங்குயில் பூங்குயில்னு பாட்டுல தான் கேள்விப்பட்டிருப்போம், கர்நாடகால வரும். அதே இதுல மாங்குயில்னு ஒரு குயில் இருக்கு, பூங்குயில்னு இருக்கு. ஒரு ஒரு 10 விதமான குயிலை நான் எடுத்து எடுத்து எனக்கு இது பேர் தெரியல. அப்புறம் சேலத்துல இருந்து கலைச்செல்வன் சொல்லி ஒரு தோழர் தான் எனக்கு வந்து, அவங்க இதுல வந்து கொஞ்சம் நல்லா கரகண்ட ஆளுங்க. இதுக்குன்னே ஒரு குழுவே வச்சிருக்காங்க. பறவைகளுக்குன்னே ஒரு குழு வச்சு நான் எடுக்கக்கூடிய படத்தை நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுவேன். அவங்க வந்து தொடர் இது வந்து இந்த படம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி கோவை சதாசிவம் சொல்லி ஒரு ஐயா நிறைய பறவைகளை பற்றிய செய்திகள் அவங்க வந்து வலையொலி பதிவுல யூடியூப்ல போடுவாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கும் அது மேலான ஒரு ஒரு ஆர்வம், ஒரு பொறுமை. காத்துக்கிட்டு இருந்து எல்லாம் ரெடியாகி தயார் நிலையில இருந்து எடுக்க போற நேரத்துக்கு அந்த பறவை நம்மளை பாத்துரும். அதாவது நம்ம வந்து அந்த பொத்தான அமுக்கிறது தான் பாக்கி. அப்படி போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பறவை பார்த்து யாரோ ஒருத்தர் நம்ம துப்பாக்கி கிட்ட சுடுறதுக்காக குறி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த லென்ஸ் வந்து வந்து அப்படி நம்ம தூக்கி வச்சோம்னா ஒரு துப்பாக்கி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அப்படி நிறைய பறவைகளை நான் வந்து விட்டிருக்கேன் நான். அதே மாதிரி அந்த குஞ்சுகளோட உள்ள நீர் பறவைகள், இப்படி அது அது உண்மைக்கே அந்த தருணம் என்பது ஒரு மகிழ்வான தருணம். தோழர், அருமை தோழர். இப்போ இப்போ இந்த இந்த பறவைகள் பார்க்கறது இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஒரு படிப்பினை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? இது அறிவியல் ஆமா. சார்ந்து, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம வயல்வெளியில இருக்கக்கூடிய அந்த தூக்கணாங்குருவிகள் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம விவசாயிகளின் நண்பனாக வந்து அது பார்க்கப்படுகிறது. தேவையில்லாத, அதாவது பயிருக்கு வந்து ஊறு விளைக்கக்கூடிய பூச்சிகளை இவைகள் கொண்டு தின்னுட்டு அந்த வாழ் சக்கரை இருக்கு இல்லைங்களா, அது வந்து இது மாதிரி இது மாணவர்களுக்கும் நீங்க இதன் மூலியமாக உங்களோட கல்வி, அதாவது படிப்பு சார்ந்து இல்லாம சூழலியல் சார்ந்து இந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து நீங்க உங்களோட அவங்களுக்கு கல்வி கொடுக்குறீங்களா இது மாதிரி? அதாவது நமக்கு அந்த எங்க பள்ளி வளாகத்துல மரங்கள் ஓரளவு நாங்க வச்சிருக்கிறோம். அப்ப அங்க வந்து ஒரு கரிச்சா வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிச்சு. இடையில நான் ஒரு நாள் வாகனத்துல போகும்போது எங்க இளமனூர் பள்ளியில வந்து அப்ப பள்ளிக்கரையில் ஒரு பெரிய கம்மா இருக்கு. அப்ப நான் கொஞ்சம் விரைவா போயிருவேன் நானு. அந்த இடைப்பட்ட ஒரு 10-15 நிமிஷத்துல ஏதாவது காட்சிகள் கிடைக்கான்னு சொல்லி ஒரு ஆலமரத்தை நான் பார்த்தேன் நானு. அந்த ஆலமரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குயிலுக்கு மைனா ஒண்ணு இரை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு.
அப்ப நான் ஓ அந்த படத்தை நான் எடுத்துட்டேன், படம் பிடிச்சிட்டேன். கொஞ்சம் மரக்கிளைகள் குறுக்கிட்டாலும் கூட ஓரளவு அதை நான் படம் பிடிச்சிட்டு நான் பசங்கிட்ட கொண்டு போய் காமிச்சேன். நான் என்னுடைய மடிக்கணினியில போட்டு, டேய் இந்த இது எதுன்னா பையன் வந்து டக்குன்னு மைனா உடனே சொல்லிட்டான். குயில வந்து அவனுக்கு சொல்ல தெரியல. அப்புறம் ஒண்ணொன்னா சொல்லி சொல்லி வந்துட்டான். அந்த இது இந்து தமிழ்ல கூட பறவைகளிடம் மனிதநேயம் சொல்லி ஒரு கட்டுரை அதை நான் எழுதியிருந்தேன். இதுல வந்து நான் பசங்கிட்ட அறிவியல் செய்திங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு மனிதநேய பண்பு பாரு, நம்ம மனுஷனுக்குள்ள மனுஷன் ஒரு சின்ன உதவிகள் கூட ஒரு ஒரு வன்மத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா பாரு, இந்த மைனா வந்து இந்த குயிலுக்கு வந்து இரை கொடுக்குது. பொதுவாவே நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு, குயிலுக்கு வந்து கூடு கட்ட தெரியாது, முட்டையை வந்து காக்கா கூட்டுல போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இப்ப இந்த இதுல வந்து அந்த பசங்க பார்த்த உடனே பாரு, இது வந்து ஒரு ஒரு நமக்கு பார்த்தோம்னா ஒரு படம் தான். ஏன்னா ஒண்ணு சொல்லுவாங்க, 1000 வார்த்தைகள் சொல்வதை ஒரு புகைப்படம் வந்து ஒரு ஒளிப்படம் வந்து மிக அற்புதமாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல பயங்கிட்ட இந்த இது பறவை பறவை இனம்தான், ஆனா இது வேற, இது வேற. ஆனாலும் கூட அந்த ஏன்னா அது அப்படியே தன்னுடைய வாயை வந்து அந்த மைனா கிட்டத்தட்ட குயிலினுடைய தொண்டை வரை கொண்டு போகுது. ஏன்னா அதுக்கு வந்து அதை கவ்வி திங்க தெரியல. அது உள்ள போய் பதிச்ச அப்புறம் அது வந்து வாயை மூடுது. அப்ப இந்த காட்சி பதிவை நான் பிள்ளைங்களுக்கு காமிச்ச உடனே உண்மை ரொம்ப மகிழ்ச்சி பட்டாங்க. நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த பையன் நாளைக்கு பக்கத்துல இருக்கிற அல்லது தன் வீட்டுல, தன்னோட வீதியில, தன்னுடைய ஊர்ல யாருக்காவது ஒரு மனிதநேயம், ஒரு உதவி செய்யக்கூடியவனா வருவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு. நான் அறிவியல் சார்ந்து போனோம்னா அதுல நிறைய நம்ம ஐயா நம்மாழ்வார் ஐயா தான் நிறைய அந்த பறவைகளை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அந்த பூச்சி மருந்து அடிக்கிறதுனால என்னென்னலாம் வருது, பறவைகள் நிறைய அதை வந்து அந்த புழுக்கள் பூச்சிகளை திங்க முடியாம போறது, இன்னொன்னு நம்ம மரங்களை அழிச்சிட்டோம். நான் பசங்கிட்ட சொல்லுவேன், நம்ம காலையில யார் மூஞ்சில முழிக்கிறோமோ இல்லையா, ஒரு மரத்தினுடைய மூஞ்சில முழிங்க, உண்மைக்கு அந்த நாள் முழுக்க இனிமையா இருக்கும். நீங்க எங்க வீட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் மயில் அகவக்கூடிய சத்தம் கேட்கும், குயில் கூவக்கூடிய சத்தம் கேட்கும், கரிச்சான் சத்தம் கேட்கும். அப்ப அந்த காலை வேளையில முதல்லயே இதுதாங்க ஒரு அற்புதமான ஒரு கீதம்ங்கிறது இதுதான், ஒரு பாட்டுங்கிறது இதுதான். இதை கேட்டுட்டு நம்ம அந்த நாளை தொடங்கணும்னா உண்மைக்கு இந்த நாள் இனிய நாள் சொல்றாங்க இல்லையா, அது உண்மையிலே இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல எந்திரிக்காதவங்களுக்கு அதை நம்ம அருமை. கணக்கு கொண்டு வர முடியாது. உண்மை 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 உண்மை. அதாவது சென்னையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சோலைவனமாகத்தான் வந்து இருந்தது. நான் சொல்றது வந்து ஒரு ஒரு 30 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை காட்சிகளும் இங்கேயுமே வந்து குயில் கூவுறதுலேருந்து எல்லாமே இன்னைக்குமே வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன காடு காப்பு காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் அகவர சத்தம் நல்லாவே கேட்கும். இந்த குயில் சென்னையில் வந்து இன்றைக்குமே வந்து கிளிகள் வந்து கூட்டமாக கிளம்பி போவாங்க. எங்கே போவாங்கன்னு தெரியாது. காலையில் எங்கேருந்து ரிட்டர்ன் அப்படி திரும்பி வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் எங்கேயோ போவோம் கூட்டமாக, எங்கேயோ இருந்து வரும். இப்போது வந்து ஆனால் சென்னையில் அந்த சூழலியல் வந்து மாற்றங்கள் நிறைய வந்ததுனால காடு அழிப்பு இந்த மாதிரியாக இருந்ததுனால அது எல்லாமே வந்து நிறைய வயல்கள் எல்லாம் இல்லாமல் போனது வந்து ஒரு காரணம். இன்னைக்கு உங்கள் மூலியமாக உங்கள் மாணவர்கள் மட்டுமே தகவல் தெரிஞ்சுக்கல, நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாங்குயிலே பூங்குயிலேன்னு பாடல 1000 முறை கேட்டிருப்போம். ஏதோ ஒரு எதுகை மோனைக்காக எழுதியிருக்கிறாங்களோ கவிஞர்னு, ஆனா அது இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது புது தகவல் எனக்கு. அதே மாதிரி ஒரு குயிலுக்கு வந்து மைனா ஊட்டுதுன்னு நீங்க இல்லையா, இதுவுமே வந்து ஒரு புதிய தகவல் தான். அதுதான் உங்க ஒவ்வொருத்தரோட பார்வையில வந்து கிடைக்கும் பொழுதுதான் அது அது கவிதையாகட்டும், எழுத்தாகட்டும், இந்த மாதிரி ஒளிப்படங்கள் ஆகட்டும், இது மற்றவங்களுக்கு வந்து ஒரு செய்தியாக போகுது இல்லைங்களா? அந்த செய்தியை வந்து இன்னைக்கு உங்கள் மூலியமாக தெரிந்து கொண்டமைக்கு நன்றி. குழுவில் இணைஞ்சிருக்கவங்களுக்கு இது புதிய தகவலாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து தகவல் சொல்லிக்கிறேன் நான். இப்போ இப்போ இந்த சூழலியல் சார்ந்து நீங்க பணியாற்றிட்டு இருக்கிறீங்க. இப்போ இப்போ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து இருக்குதுங்களா? ஏன்னா நீங்க தான் நேரடியாக மாணவர்களோட நெருங்கி பழகி இருக்கிறீங்க. இப்போ நானுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரோட்டரி மூலியமாக மாணவர்களுக்கு வந்து மர செடி இதெல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பள்ளி மாணவர், அதாவது ஒரு ஒரு வகுப்பு மாணவர்களுக்கும் இது உங்களோட பொறுப்பு. இந்த இந்த அடுத்த ஒரு 6 மாசத்துல இந்த வந்து இந்த மரத்தை நான் பார்ப்பேன். நல்லா வளர்ந்துருந்தனாக்கா எந்த மரம் நல்லபடியாக வளர்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பரிசு. ஏன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுக்காக வேலை செய்கிறாங்களோ இல்லையோ, அந்த மரம் என்னுடைய மரம், என்னோட வகுப்போட மரம் அப்படிங்கிறது அது மேலே ஒரு காதல் ஒன்று வரும் இல்லைங்களா? அதை போய் பிடிச்சி தொங்கக்கூடாது, அது போகும்போது வரும்போது அது இலையை கிள்ளக்கூடாதுங்கிற அந்த ஒரு உணர்வு கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி உங்களது வந்து நடுநிலை பள்ளி தான் மாணவர்கள். இன்னும் ரொம்ப குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க பிள்ளைங்க.
அவங்களுக்கு எப்படி இருக்குது சுற்றுச்சூழலை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க உள் வாங்கிக்கிறாங்களா? அதுக்கு அவங்களோட எப்படி இருக்கு, அவங்களோட வெளிப்பாடு எப்படி இருக்கு அது உள்வாங்கினதுக்கு அப்புறம்? நல்ல வினாத்தோழர். எங்களுடைய பள்ளி மேல்நிலை பள்ளி. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விழா ஒரு மரம் அப்படின்னு ஒரு திட்டம் ஒண்ணு. அதாவது ஒவ்வொரு விழாக்களுக்கும் ஒரு மரம் நடணும். இப்ப பாரதியார் பிறந்த நாள்னா பாரதியார் பிறந்த நாள் ஒரு மரம் நடுறோம். அது போல நாங்க இலக்கிய மன்றம், நாளைக்கு கூட ஒரு தமிழ் கூடல் ஒண்ணு வச்சிருக்கோம். ஒரு பேராசிரியர் வீரலட்சுமி ஒரு அம்மா பேச வர்றாங்க. இந்த இலக்கிய மன்றங்கள், இந்த இலக்கிய கூடல், தமிழ் கூடல், இப்ப அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்த நாள், அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் எல்லாம் நாங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மரம் நடுவோம். இப்ப வந்து கிட்டத்தட்ட வளாக மரங்கள் நிறைஞ்சிருச்சு. இனி வச்சோம்னா அது ரொம்ப பயிர் மாதிரி ஆயிரும். அப்ப நான் இலக்கிய மன்றத்துக்கு எங்க பள்ளியில வந்து நிறைய புகழ்மிக்க பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்க. எங்கள் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஐயா வந்திருக்காங்க, ஐயா நகைச்சுவை மாமன்னர் இளைச்சி சுந்தரம் வந்திருக்காங்க, ஐயா அவனி மாடசாமி வந்திருக்காங்க, கவிஞர் மூரா வந்திருக்கிறாங்க. இப்படி நிறைய பேச்சாளர்கள் எங்களுக்கு வந்திருக்காங்க. அப்ப அந்த விழாவை நாங்க தொடங்குவதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மரக்கன்று நட்டு வச்சுட்டு தான் விழாவே தொடங்குவோம். அப்ப அந்த மரக்கன்று நட்டு வச்ச பிறகு அதுக்குன்னு ஒரு வகுப்பு, இப்ப ஒரு 6வதுன்னா அதுல ஒரு 4 பேர் நம்ம அவங்களுக்கு ஒதுக்கி விட்டுருவோம். இன்னும் ஒண்ணு, அந்த மரங்கள் ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருவோம். இப்ப ஒரு மரத்துக்கு பேரு அண்ணல் அம்பேத்கர்னு இருக்கும், ஒரு மரத்துக்கு காந்தியடிகள் இருக்கும். அப்ப காலையில வந்த உடனே பையன்கிட்ட கேட்டோம்னா, ஐயா இன்னைக்கு அம்பேத்கர் தெளிச்சியா இருக்கிறாரு, இங்க 2 தளிர் வந்திருக்குங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா வகுப்பறைக்குள்ள இருக்கிறத விட மாணவர்களுக்கு 2 பேர் வாடான்னா என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க, அடுத்த நிமிஷம் மரத்துக்கிட்ட தான் நிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கும். அதுல இன்னொன்னு, எங்க இதுல வந்து எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியர் சொல்லி ஒரு நண்பர் இருக்கிறாரு. இவங்க நம்ம போறோம் போகல, காலையில 8:30 மணிக்கு பாத்தீங்கன்னா குழாய் மூலமா அந்த செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருப்பாங்க. மாணவர்கள்ல 9வதுல ஒரு 4 மாணவர்கள் இருக்காங்க, மணிகண்டன், விகாஸ் சேவான், இப்படி ஒரு 4-5 பசங்க இருக்கிறாங்க. அவங்க கரெக்டா அந்த அந்த காலையில எங்க பள்ளியில வந்து 8:30 மணிக்கெல்லாம் எங்களோட தலைமை ஆசிரியர் வந்து அவங்க தூத்துக்குடியிருந்து வர்றாங்க. 8:30க்கு அங்க பள்ளிக்குள்ள இருப்பாங்க. அவங்க வந்து அந்த நேரத்துக்கே வந்து நாங்க எல்லாமே வகுப்பறையெல்லாம் திறந்துருவோம். அப்ப அந்த பையங்க குழாய் மூலமா காலையில தண்ணி வந்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு குழாய் ஒரு செடிக்கு பாயும், திரும்ப எடுத்து மாத்திக்கிடுவாங்க. ஆக உண்மையிலேயே பள்ளி மாணவர்களுக்கு குறிப்பா மரங்களை பற்றி ஒரு நல்ல நம்பிக்கையை விதைச்சு விட்டுருக்கோம். என்னுடைய பாடல் கூட ஒண்ணு உண்டு, மரம் நடுவோம் நண்பர்களே மரம் நடுவோம் சொல்லிட்டு, பிறந்த நாளில் நட்டிடலாம், பள்ளி விழாக்களை நம்ம நட்டிடலாம் அப்படின்ட்டு. நீங்க சொன்னதான் 10 வருஷம் கழிச்சு அந்த பையன் நம்முடைய பள்ளி வளாகத்துக்குள்ள வரும்போது அவனும் வளர்ந்திருப்பான், அந்த மரமும் வளர்ந்திருக்கும். அப்ப அவன் சொல்லுவான், இந்த பாத்தியா இந்த மரம் எங்களுடைய தமிழ் குடலுக்கு நாங்க வச்சது, இந்த மரம் வந்து அமைச்சர் வந்த போது இந்த மரம் வச்சோம், சட்டமன்ற உறுப்பினர் இந்த மிதிவண்டி வழங்குவதற்காக வந்தபோது இந்த மரம் வச்சோம், இது எல்லாமே எங்க பள்ளி வளாகத்துல இத்தனை மரங்கள் நாங்க வச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொரு மரம் என்பது வெறுமனே ஒரு மரம் அப்படின்னு இல்லாம, நாளை அவர் எழுத்தாளர் தர்மன் ஐயா தான் சொல்லுவாங்க, ஒரு மரம் இருந்தா அங்க பறவை வரும், கூடு கட்டும், அந்த பறவை ஒரு வனத்தையே உருவாக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகும். அப்ப ஒவ்வொரு மரங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்காத பறவைகள், வாடகை கொடுக்காம குடியிருக்கக்கூடிய வீடுகள். அப்ப அதுல நிறைய வந்து சுற்றுச்சூழல்ல நான் ஒரு பசுமை சாலைன்னு ஒரு திட்டம் தொடங்கணும். எங்க பள்ளியில இருந்து அன்னை சத்யா நகர் வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா 2 பக்கம் மரங்களா வச்சோம். அதே மாதிரி இப்ப எங்களுடைய அந்த ஊர்ல இருந்துமே பஞ்சாயத்துல இருந்துமே நிறைய திருப்பதின்னு சொல்லி ஒரு அண்ணன் நல்லா அந்த சாலைகளை வந்து நல்லா அற்புதமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் இதுல மரத்துல ஒரு பெரிய உண்மை உள்ள இருக்கு. எத்தனையோ அரசர்கள் வந்தாங்க, அத்தனை பேரும் யாரும் மனசுல வச்சுக்கறல. ஆனா அசோகருங்கிற ஒரு மன்னரை மட்டும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம்ல, அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா அவர் சாலையின் இருமருங்கிலும் மரம் வச்சதான். இது நான் போற கிட்டத்தட்ட மதுரைக்குள்ள ஒரு 100 பள்ளிகள் கல்லூரிகள்ல பேசியிருக்கிறேன். அந்த பசங்கிட்ட எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன், இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா அம்மாப்பட்டி இன்னும் ஒரு திருமங்கலம் பக்கத்துல ஒரு மேல்நிலை பள்ளிக்கு பேச அங்க காசிமாயன் ஒரு ஐயா என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அப்ப நான் அந்த பிள்ளைங்கிட்ட சொன்னேன், நீங்க உங்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு மரமோ செடியோ வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பூச்செடி அங்க வச்சு அதை அந்த தமிழையா காசிமாயன் புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டு, ஐயா இந்த பாப்பா அவங்க பிறந்த நாளுக்கு இந்த மரக்கன்று இந்த பூச்செடியை வச்சத உங்களுக்கு சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு விட்டு இருந்தாரு. அப்ப பாருங்க, யார்கிட்ட நம்ம விதைக்கணும்னு நினைச்சோமோ அந்த விதை வந்து போய் சேர்ந்துருச்சு.
ஒரு 100 பேரு, ஒரு அருமை. 500 பேரு, 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, மதுரையில டோக் பெருமாட்டி கல்லூரியில 2016 ஒரு 7000 மாணவர்கள் இருந்தாங்க. அங்க எனக்கு வந்து சுற்றுச்சூழலை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்ப அங்க உள்ள மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு பசுமைன்னு சொல்லி ஒரு குழுவே ஒண்ணு புலனத்துல ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா, 2 விஷயம். ஒண்ணு, மண்ணை காக்க மரம் வளர்க்கணும். இன்னொன்னு, மாணவர்கள்ட்ட மனித நேயத்தை விதைக்கணும். இந்த 2 நம்ம விதைச்சிட்டோம்னா, மத்த எல்லாமே தன்னால வந்துரும் அப்படின்னு நான் நம்புறேன். அருமை, அருமைங்க. அருமை தோழர். அதாவது இப்போ நம்ம பார்வையாளர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். என்னடா ஒரு எழுத்தாளர கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு, அவரோட எழுத்த பத்தி கேட்பாருன்னு பார்த்தாக்கா, இவங்க வேற எதையோ பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடும். அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னது, இவரு ஒரு எழுத்தாளராக மட்டுமே வந்து எங்களோட பார்வைக்கு வந்து தெரியல. அது உண்மை. ஏன்னா, இவரோட காணொளிய பற்றி நான் இன்னும் எதுவுமே பேசல. நீங்க அவரோட காணொளிய வந்து போய் பாருங்க. பார்க்கும்பொழுது தான் தெரியும். இப்பேற்பட்ட ஒரு ஒரு நல்ல ஆசிரியரோட தான் நம்ம வந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவரோட நண்பர்களுக்கு வந்து தெரியும். அவங்களோட பணியாற்றவங்களுக்கு வந்து தெரியும். பரவாயில்ல இவரால நமக்கும் நான் இவரோட நண்பர், இவரோட கூட வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து வரும். அதுவும் இல்லாம அவர் ஏன் அப்படி இருக்கிறார்னா, அநேகமா அவங்களோட நண்பர்களும் இத ஒத்த கருத்து உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா ஒரு ஆசிரியர் நெனச்சா மட்டுமே அவரோட திட்டங்கள வந்து ஒரு பள்ளியில வந்து நிறைவேற்ற முடியுமான்னா, முடியாது. அது ஏகப்பட்ட தடங்கல்களும், தடைகளும் வந்து நிச்சயமா இருக்கும். வந்தோமா, "ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை? புள்ளைங்களுக்கு பாடம் எடுத்தோமா போகணும்னு அதுங்க பாட்டுக்கு பள்ளம் நோண்டும். எவனாவது அது ஒரு வீடியோ எடுத்து பாத்தியா பள்ளி மாணவர்கள் வந்து வேலை வாங்குறாங்கன்ற மாரி, நமக்கு எதுக்கு சார்?" அப்படின்னு சொல்லி அவரோட இது இப்போ சொன்னார் இல்லைங்களா? யாரோ எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு மரத்த நட்டு அத ஒரு புகைப்படம் எடுத்து நீங்க அனுப்புங்கன்னும்போது, அந்த மாணவியோட உள் மனத கொஞ்சம் போய் பாருங்களேன். அந்த பூ மாதிரி இருக்கக்கூடியத நீங்க மாத்திருக்கிறீங்க. இது உண்மையிலேயே வந்து உங்களுக்கும் உங்கள சுற்றி உள்ள ஆசிரியர்களுக்குமான இது வந்து வெகுமதியாக இது போய் சேரும்னு தான் நினைக்கிறேன். இப்போ அ மற்ற இது வந்து பார்க்கும்போது அது சொல்லிட்டேன் நானு. என்ன இது எழுத்த பத்தி பேசல. இவரோட எழுத்த பத்தி பேசணும்னா தயவு செய்து புத்தகங்கள வாங்குங்க. ஆசிரியரோட புத்தகங்கள் வாங்குனாக்கா, இவர் இப்ப நம்ம கலந்து இந்த ஒரு ஒரு 3/4 மணி நேரத்தில ஆசிரியர் பற்றி முழுமையா தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது. ஒரு முயற்சி தான். அந்த ஆசிரியர நூலாசிரியராகட்டும், இல்ல ஒரு பள்ளி ஆசிரியராகட்டும், இல்ல ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கட்டும், அவர பற்றின ஒரு சிறு துளி தான் வந்து நம்ம இங்க வந்து இருக்கோம். விதைகள் என்னைக்குமே பெருசாக இல்ல, சின்னதா தான் இருக்கும். அந்த மாரி ஒரு சிறிய விதையாக மட்டும் தான் வந்து இங்க இப்போ இப்போ நம்ம இத விதைக்கிறோம். நீங்க புத்தகங்கள வந்து அ ஆசிரியர்கிட்ட நேரடியாக பேசி கூட நீங்க வாங்கலாம். இல்லன்னா, அதனோட எங்க இருக்குன்னு சொன்னாலும், நாங்க குழுவுல வந்து நாங்க பதிகிறோம். இப்போ இது இது கடைசியான கேள்வியா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா, இன்னும் நம்ம பார்வையாளர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க. என்னோட கேள்வி அடுத்த கேள்வி தான். நெறைய இடங்களுக்கு வந்து பயணப்படுறீங்க. கல்லூரி மாணவர்கள்லேருந்து, பள்ளி மாணவர்கள்லேருந்து ஒரு பெரிய அரங்கம் நான் அந்த இதில வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது எப்படியும் ஒரு 2000, 3000 மாணவர்கள் அமர்ந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். எந்த மாதிரியான கருத்துக்கள வந்து நீங்க மாணவர்களிடம் கொண்டு செல்வீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. கேட்குதுங்களா? கேக்குதா? கேட்குது, ஆமா. கேட்குது. அழைப்பு. என்ன அதாவது தோழர், நமக்கு இப்போ வந்து தமிழக அரசின் சார்பில் வந்து தமிழ் குடல்னு ஒரு நிகழ்வு அரசு உயர்நிலையில நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒண்ணு, இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு சார்ந்து. இப்ப இதுதான் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள நம்ம இல்ல. என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு நம்ம வந்து பக்குவப்பட்டுக்கிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய பள்ளி பருவத்துல நான் 7வது 8வது படிக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த பட்டிமன்றங்கள், அந்த அப்ப கேசட் வந்து மிகப்பெரிய அளவுல இருந்தது. உச்சத்துல இருந்த ஒரு காலகட்டம் அப்ப. இப்ப கவிஞர் அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 7வது 8வது படிக்கும்போது அவங்க பேச்ச கேட்டு, ஒருவேளை நம்மளும் ஒரு பேச்சாளரா மாறணும்னா இவங்கள மாரி பேசணும் அப்படின்னு நான் பள்ளி பருவத்துல நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய தமிழையா கவிஞர் கணேசன், அவங்க நல்ல பேச்சாளர், மரபு கவிஞர் அவங்க. அடுத்து பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவங்களுடைய தொடர்பு எனக்கு வந்து கிடைச்சிச்சு.
2002 இருந்து மதுரை நகைச்சுவை மன்றத்துல இணைந்து அவங்களுடைய பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப இவங்களுடைய ஒரு ஒரு நட்பு வட்டம் கிடைச்ச பிறகு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாசிப்பினுடைய எல்லையை வந்து விரிவாக்கணும். அந்த புத்தகங்களை தேடி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. அந்த ஆர்வத்துக்கு எனக்கு வித்துட்டவர் யாருன்னா, ஐயா ஓமை கவிஞர் சுரதா அவர்கள். 99 நான் சென்னையில அவங்க இல்லத்துக்கு போயிருந்த போது அவர்கள் எனக்கு ஒரு 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 அறையை திறந்து காமிச்சாங்க. அங்க மலை போல புத்தகம் குமிஞ்சு கிடந்துச்சு. பார்த்துட்டு அதுல இருந்து எனக்கு ஒரு புத்தகம் எடுத்து கொடுத்து, தம்பி நீ வந்து வீடு கட்டும் போது நூலகத்துக்கும் ஒரு அறை ஒதுக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்ப எங்க பள்ளியில வந்து பாவனர் ஐயா பேர்ல மிகப்பெரிய பெரிய நூலகம், கிட்டத்தட்ட அரசு கல்லூரிகளோட அப்படி ஒரு நூலகம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது எனக்கு எங்களுடைய தலைமை ஆசிரியர் வந்து கனகலட்சுமி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. எப்பொழுதுமே என்னுடைய இதுல இது ஏன் சார் செய்றீங்க, அதை ஏன் சார் செய்றீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சார் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடு கண்டிப்பா பள்ளிக்கூடத்துல அதுல ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் கொடுப்பாங்க அவங்க. அப்ப இந்த இந்த ஒரு ஆர்வம் வாசிப்பு என்னாச்சு அப்படின்னா, பக்கத்துல இருந்த பள்ளிகளுக்கு ஐயா வாங்க எங்க பள்ளிக்கு பேசுங்க அப்படிம்பாங்க. இப்ப கடந்த ஆண்டு மட்டும் ஒரு 15 பள்ளிகள்ல பேசிட்டு வந்தேன். இந்த ஆண்டு ஒரு 11 பள்ளிகள்ல பேசியிருக்கேன். ஒரு 4-5 பள்ளிகள் எனக்கு தேதி கேட்டிருக்காங்க. அப்ப இது என்ன அப்படின்னா, நம்ம படிச்சதை நம்மளோட நிறுத்தாம இப்ப 4 பேருக்கு அதை வந்து அந்த மாணவர்கள்ட்ட பேசும்போது உண்மைக்கு ஒரு ஒரு மிக மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். இப்ப களம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. பள்ளியில பேசும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி இறங்கி பேசணும். அவங்ககிட்ட நம்ம வந்து சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது, சீவக சிந்தாமணி என்ன சொல்ல கொட்டாய் விட ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்துல எனக்கு வந்து மதுரை உலக தமிழ் சங்கத்துல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு பேராசிரியர் மோகன் ஐயா மூலமா கிடைச்சிச்சு. இலக்கியத்தின் மோகன் ஐயா மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. கிட்டத்தட்ட அங்க வந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு அவ்வளவு நம்ம உள்ள நுழைய முடியாது. அதுல ஐயாவே ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, அருந்தமிழுக்கோர் அவ்வைன்னு சொல்லி. அதனுடைய வலைப்பதிவுல இருக்கு. ஒரு மணி நேரம் கிட்ட 12:55 என்னுடைய கையில வந்து ஒளி வாங்கி வந்துச்சு. 1:55 முடிச்சேன். இப்ப நிறைய மாணவர்கள் வந்து கேட்டாங்க, ஐயா நீங்க நிறைய பாடல்கள் சொல்றீங்களேன்னு. அதுக்கு என்ன காரணம்னா, எங்களுடைய பெரும்புலவர் சன்னாசின்னு சொல்லி ஐயா அவங்க வந்து சொல்லுவாங்க, நித்தம் ஒரு செய்யுள் நெட்டுரு செய்யின் உத்தமனாவாய் உலகினில் நீயேன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க. அது தினமும் ஒரு பாட்டு படிச்சுக்கோங்க. அதாவது பேச போறோம்ங்கிறதுக்காக படிக்காதீங்க. நீங்க வந்து பாரதிதாசன் இவங்களுடைய கவிதைகள், ஏன்னா இப்ப அதே மாதிரி சங்க பாடல்கள் சில பாடல்கள் தேர்வு செஞ்சு இதெல்லாம் படிங்கன்னு சொல்லி எனக்கு ஐயா வந்து வழிகாட்டுவாங்க. அப்ப ஒரு பாடல் படிக்கின்ற பொழுது யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்ப எங்க ஞானசம்பந்தன் ஐயா ஒரு சொல்றாருன்னா இது இந்த பாடல் எங்க இருக்கு, அப்ப அதுதான் நம்ம படிக்கணும். இன்னொன்னு, நான் வந்து கல்லூரிகள்ல வந்து எனக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நான் படிச்சது ஒரு 1.5 மாசம் இளங்கலை வேதியியல் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன். அப்புறம் எனக்கு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து நான் படிச்சது எல்லாமே அஞ்சல் வழி கல்விதான். பிலிட், எம்ஏ, பிஎட், எம்ஃபில் எல்லாமே நான் வந்து அஞ்சல் வழி கல்வியில தான் படிச்சேன். ஆனாலும் என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, இன்னைக்கு மதுரைக்குள்ள பல கல்லூரிகள் நான் போய் பேசியிருக்கேன். கல்லூரியில போய் படிக்கல அப்படின்னா கூட பல கல்லூரிகள்ல இருந்து ஐயா நீங்க வந்து எங்க பள்ளிக்கு வந்து எங்க கல்லூரிக்கு பேச வாங்க. அது அவங்க என்ன தலைப்பு கொடுத்தாலும் சரி, அது இலக்கியமாக இருக்கலாம், மாணவர்களுக்கான தன்னம்பிக்கையா இருக்கலாம், இயற்கை சார்ந்து இருக்கலாம். மதுரையில மன்னர் கல்லூரியில இயற்கை சார்ந்து இதோட பேச கூப்பிட்டாங்க. தோப்பெருமாட்டி கல்லூரியிலையும் இயற்கை சார்ந்து பேச கூப்பிட்டாங்க. அதே மாதிரி சேர்மத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி இதுல வந்து இலக்கியம் சார்ந்து பேச கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த அளவுல, ஏன்னா அதை வச்சு நம்ம சில புத்தகங்கள் படிக்கிறோம். என்னதான் புத்தகங்கள் நம்ம வீட்டுல 2000-3000 புத்தகங்கள் இருந்தாலும் அத்தனை புத்தையும் நம்ம படிப்போம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு ஒரு தேவை, இப்ப வள்ளலாரை பத்தி பேசணும்னா அந்த புத்தகத்தை எடுத்து அந்த ஒரு வாரத்துல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிப்போம். இன்னும் நிறைய நண்பர்கள் எங்களுடைய தமிழாசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா, மணி மீனாட்சி சுந்தரம் ஒரு ஐயா இருக்காங்க, நாகேந்திரன் சொல்லி ஒரு ஐயா இருக்காங்க. இவங்க வந்து புத்தகத்தை தேடி தேடி எனக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஐயா இந்த இது படிங்க. விழாக்கள்ல வந்து நாங்க நூலும் நூலாடையும் துண்டு, அது பயன்படக்கூடிய துண்டா இருக்கணும். புத்தகம் கொடுத்தா அந்த புத்தகம் அவங்களுக்கு பயன்படணும். அல்லது என்ன புத்தகம் அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு கொடுப்போம் நாங்க. எங்க பள்ளிக்கு பேச வந்தாலுமே அப்படித்தான். ஐயா பேராசிரியர் காந்திதுரை ஐயா எங்க பள்ளிக்கு பேச வந்திருக்காங்க. அப்ப அவங்களே கொண்டு வந்து எங்க பிள்ளைகளுக்கு புத்தகம் கொடுப்பாங்க. அவர்கள் எழுதிய புத்தகத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. எங்க பள்ளி நூலகத்துல எழுத்தாளர் ஐயனார் எங்க பள்ளி நூலகத்துல வச்சிருக்கோம். இப்ப நம்ம பேசுறோம், இன்னொன்னு பேச்சாளருடைய நூல்களை நம்ம மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அப்ப அவங்க பாடத்தை தவிர்த்து ஒரு புத்தகத்துக்குள்ள பயணப்படும் போது ஐயா இந்த நல்லா இருக்கு,
அதுக்காகத்தான் எங்க பள்ளி நூலகத்தை உருவாக்கணும் நாங்க. ஏன்னா படிச்சதவன் ஒளி வாங்கி முன்னால மைக் முன்னாடி சொல்லணும். அதை நம்ம காட்சி பதிவு பண்றோம். காட்சி பதிவு பண்ணிட்டு அவனுக்கு டிவியில அதை வந்து போட்டு காமிக்கும் போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் தான். கிட்டத்தட்ட நீங்க கேட்ட கேள்வியை தாண்டி எல்லா பக்கமும் சுத்தி வந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல ஏன்னா இல்ல இல்ல ஒண்ணுக்கு இல்ல 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 அது சரியாக போறீங்க. ஆமா. அதாவது இந்த நேரத்தில் வந்து உங்களோட தலைமை ஆசிரியை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கணும். எப்போ வந்து அந்த ஒரு வந்து ஒரு பரந்துபட்ட பார்வை இருக்குதோ, ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே வச்சுக்காம வாங்க வேலையை பாருங்க போங்கன்னு சொல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு 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 சுதந்திரம் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு 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 நல்ல தளத்தில் இயங்கக்கூடியவங்களை இழுத்து பிடிக்காம உங்களுக்கு ஒரு முழு உரிமை கொடுக்குறாங்க இல்லையா? இந்த நேரத்தில் வந்து உங்களோட தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வந்து பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். நிச்சயமாக உங்களோட மாணவர்கள் எப்படி நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து எங்களால் வந்து உணர முடியுது. உங்கள் பள்ளியினோட மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு. அடுத்ததாக நம்மளோட பார்வையாளர்கள் கேள்வி நேரம், அவங்க கிட்ட போயிடுவோம். முதலாவதாக அண்ணன் நேரு அவர்கள் மதுரையிலிருந்து. அண்ணே வாங்கண்ணே. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மிக அருமையான ஒரு நேர்காணல். அண்ணன் குமரன் அவர்கள் ரொம்ப ஆழமா படிச்சு அந்த கவிதைகளை பூரா மீண்டும் மீண்டும் வாசிச்சது அவ்வளவு நல்லா இருந்தது. உண்மையிலே அவர் வந்து ரொம்ப ஈர்த்திருக்கு. அதனால அந்த கவிதைகளை வந்து ரொம்ப தான் சொன்னாங்க. அந்த மாதிரி பல்வேறு செய்திகளை வந்து நம்முடைய நண்பர் தோழர் மகேந்திர பாபு வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. மதுரையில ஒரு மிக முக்கியமான ஆளுமை நம்முடைய மகேந்திர பாபு அவர்கள். இயற்கை சூழல்னாலும் சரி, உலக தமிழ் சங்கம்னாலும் சரி, அல்லது பல்வேறு நிகழ்வுகளில் வந்து அவர் வந்து பார்க்கக்கூடிய அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து தொடர்ச்சியா மதுரைக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர். அவரை வந்து இன்னைக்கு வந்து நேர்காணலுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அது மாதிரி இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை ஐயா பேராசிரியர் காந்தித்துறை, அது மாதிரி ஐயனார் ஈராடி இவங்கெல்லாம் குறிப்பிட்டாரு தன்னுடைய உரையில. எல்லாருமே மதுரைக்காரங்க நிறைய பேர் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருப்பதெல்லாம் மகிழ்ச்சி. நிறைய ஆசிரியர்களை பொறுத்தளவில் ஒரு கேள்வி மகேந்திர பாபு தோழர். நிறைய ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ஆழமா அந்த தொழிலை விரும்பி வேலை பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நானே கூட கனவு போலத்தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசிரியராக இருந்த 10ஆம் வகுப்புல ஆசிரியராக இருந்த திரு வீரசிட்டி சார் அவங்களை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அவ்வளவு தூரத்துக்கு ஒரு மாற்றத்தை தலைமை ஆசிரியர் கொண்டு வந்தாருங்கிறதுக்கு. ஆனால் நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்தளவுல புலம்பல் நிறைய இருக்கு. மாணவர்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியல, அல்லது இதை சமாளிக்க முடியலைங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கு. நீங்கள் மாணவர்கள் மத்தியில நிறைய பேசுறீங்க, ஆசிரியர்கள் மத்தியில் பேச நேர்ந்தா இந்த இந்த ஆசிரியர்ங்கிறத பத்தி என்ன சொல்ல விரும்புவீங்க? நல்ல அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது காலச்சூழல் வந்து மாறுதுங்க. இப்ப நான் படிக்கிற காலகட்டத்துல எங்க அப்பா வந்து எங்க ஆசிரியர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இவங்க கண்ணை மட்டும் விட்டுருங்க சார், தோலை உரிச்சு தொங்க விடுங்க சார்பாங்க. எங்க தலைமை ஆசிரியர் நாங்க பார்த்தோம்னாலே ஒரு கிடாமீஸ் வச்சிருப்பாரு. அந்த தலைமை ஆசிரியருக்குள்ள அறைக்குள்ள ஒருத்தன் போயிட்டு வந்தானா அவன் டவுசர் நனைஞ்சு போயிடும். அப்ப அந்த அளவுக்கு ஒரு பயம், அடி, அது ஒரு காலகட்டம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து மாணவர்கள்ட்ட ஒரு நட்பு ரீதியில தான் நம்ம பழகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னும் ஒண்ணு, பெற்றோர்களுக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு புரிதல் இல்லை. ஏன்னா பையன்கள் பெற்றோர் சந்திப்பு கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க இவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இவன் தூங்கின அப்புறம் தான் அந்த பெற்றோர்கள் வர்றாங்க, வீட்டுக்கே வர்றாங்க. அப்ப ஒரு நாள் நம்ம ஒரு 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 மதிப்பெண் சார்ந்து ஒரு கூட்டம் போட்டோம்னா கூட பெற்றோர்கள் வந்து, சார் எனக்கு 500 ரூபாய் வேலை போயிருமே சார், அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாணவர்களை நம்ம ஒரு நட்பா அரவணைச்சு கொண்டு போனாதான் நம்ம இன்னைக்கு ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழல். இன்னொன்னு, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த ரிசல்ட், இந்த தேர்ச்சி சதவீதம் அவ்வளவு நெருக்கடியா இல்லாத காலம் அது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க முதுகுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாக அந்த தேர்ச்சி சதவீதம் இருக்கு. ஏன்னா மாணவர்களுடைய அந்த வீட்டு சூழல் ஒவ்வொரு நிலையிலிருந்து மாறிக்கிட்டே இருக்கு. சில பெற்றோர்கள் அவங்க கொஞ்சம் பொறுப்பெடுத்து படிக்க வைக்கிறாங்க. சில பெற்றோர்களுக்கு பிள்ளை என்ன படிக்கிறானே தெரியல. இப்ப வந்தாலும், சார் அவனா சார், அவன் 8 படிக்கிறான் 9 படிக்கிறான்னு தெரியலையே சார், இப்படி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த இதை கடந்துதான் நம்ம இதுல வந்து நம்ம ஒரு போராட்டத்துலதான் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. நிறைய ஆசிரியர் அதை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஆசிரியர் பணி அப்படிங்கிறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஒரு 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 களிமண்ணை ஒரு உருவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பக்குவம் யாருக்கு இருக்குன்னு ஆசிரியர் இருக்கு. அதுக்கான மத்தது குறை சொல்லல. மத்த எல்லாமே வந்து எந்திரங்களோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க.
இந்த ஆசிரியர் பணி என்பது இதயத்தோடு ஓடக்கூடிய பணி. அப்ப ஆசிரியர்களுக்கு தெரியும், நம்ம கூட உள்ள ஆசிரியர்கள் எல்லாத்துக்குமே என்னென்ன சிரமங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க எங்க பேரரசுக்கு ஞானசம்பந்தனையா தான் சொல்லுவாங்க, ஒரு பையனை முறைச்சு பார்த்தா கூட அவன் வீட்டுல இருந்து நாளைக்கு பெற்றோரை கொண்டு வந்துருவான். இந்த வாத்தியார் என்ன முறைச்சு பாக்குறாரு, ஆமா கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இப்ப இன்னைக்கு எது செஞ்சாலுமே வந்து கண்டிச்சாலும் சரி, இப்ப வந்து பரம்பு எடுக்க கூடாது, இன்னொன்னு அடிக்கணுங்கிறது எந்த ஆசிரியருடைய நோக்கம் கிடையாது. ஏன்னா நமக்கு மேல ஒரு சுமை இருக்கும்போது இந்த தேர்ச்சி சதவீதத்தை கொண்டு வர்றதுக்கு பையங்களை கொஞ்சம் மிரட்டி உருட்டினா தான் அவன் கொஞ்சமாவது கொண்டுருவேன், படிப்பேன். இல்ல அப்படின்னா ஐயாவா அவர் நம்மள எதுவுமே சொல்ல மாட்டாரா. அதை எப்ப உணர்வாங்க அப்படின்னா அந்த தேர்ச்சிங்கிற ஒண்ணு வரும்போது கண்டிக்கிற அப்பதான் சொல்லுவாங்க, ஐயா நீங்க வந்து எங்களை கண்டிச்சு படிக்க வச்சதெல்லாம் நாங்க படிச்சோம். இப்ப 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச பையங்க இப்ப சொல்றாங்க, ஐயா இன்னைக்கு நாங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னம்னா. ஏன்னா எங்க பள்ளியில படிச்ச மாணவர்கள் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, பொறியாளர்கள் இருக்கிறாங்க, காவல்துறையில இருக்கிறாங்க, நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்ப இவங்களை வந்து ஒரு நெறிப்படுத்தணும்னா சில சமயத்துல நம்ம ஒரு பொய் கோபமாகவோ சில கொஞ்சம் ஒரு நெறிப்படுத்துக்கான சில வழிமுறைகளை பண்ணாதான் பண்ண வேண்டியது இருக்கு. இது நம்ம ஆசிரியர்களுக்கு எல்லாமே இது தெரிஞ்சதுதான். நான் அனுபவிக்கிறத கிட்டத்தட்ட எல்லா ஆசிரியர்களும் அனுபவிக்கிறாங்க. அந்த மாணவர்களுடைய நிலையில இருந்து பார்க்கும்போது நீங்க இன்னைக்கு வந்து அடுத்த நிமிஷம் எல்லாமே வைரல் வீடியோஸ் சொல்லி போட்டு விட்டுறாங்க. அது எல்லாமே இந்த மாணவர்கள் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கான பொறுப்புக்கு வந்து ஆசிரியர்களோட பெற்றோர்களும் இணைஞ்சாங்கன்னா அது 100% அவங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி. ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது என் கூட படிச்ச ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் இன்னைக்கு அடையாளம் தெரியல. சாதாரணமா இருந்தா எத்தனையோ பேர் இன்னைக்கு சாதனையாளராக மாறிக்கிறாங்க. அதே மாதிரி மாணவர்கள் ஒவ்வொருத்தட்டும் ஒரு திறமை இருக்கு. இப்ப நல்லா படிக்காத பையன் ஓவியத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கான், நல்லா பேசக்கூடியவனா இருக்கான், நல்லா விளையாடக்கூடியவனா இருக்கான். இந்த தடவை வந்து கிட்டத்தட்ட 50 பதக்கங்கள் நாங்க வந்து எங்க பள்ளி மாணவர்களுடைய பள்ளிக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த அளவு ஏதோ ஒரு விதத்துல இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடி அப்படின்னா அந்த தேர்ச்சி 100% தேர்ச்சி என்னுடைய படத்துல கடந்த ஆண்டு 100% தேர்ச்சி. அப்ப நான் 100% தேர்ச்சி கொடுத்துட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கிறலாம். இல்ல அப்படின்னா சில சிரமங்களை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாயிருது. இது எல்லா ஆசிரியர்களுமே தெரியும். கூடுதலா வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய படைப்பாற்றல் திறன் நம்ம கொண்டு வந்தோம்னா இன்னும் அவங்களுக்கான ஒரு வெளிச்சப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். பாடம் நடத்துறோம், ரிசல்ட் அப்படிங்கறத தாண்டி ஒரு மாணவர்கள் நம்மகிட்ட நெருங்கக்கூடியது என்ன, குறிப்பா அது தமிழாசிரியர்கிட்ட தான் நெருங்க முடியும். ஏன்னா அவர் தான் வந்து நீ வாடா நீ இந்த இதை பேசுப்பா, இது நீ இந்த படம் நல்லா வரைஞ்சிருக்கியா. ஏன்னா எங்க பசங்க இன்னைக்கு நான் போகல அப்படின்னா மறுநாள் கேட்பாங்க, நீங்க மட்டும் எங்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேன்றீங்க, நாங்க மட்டும் உங்களுக்கு வந்து போன் பண்ணி சொல்லு அல்லது புலனத்துல நான் வரமாட்டேன்னு பதில் போடுறீங்க அப்படிம்பாங்க. அப்ப அந்த ஒரு என்ன இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கிட்ட நம்ம பேச முடியாது. வரல அப்படின்னா என்னதோ ஒண்ணு பெற்றோரை கூட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு நட்பு ரீதியாக பேசக்கூடிய ஆசிரியர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா ஐயா மகாராசன் அவங்க நிறைய அந்த மாணவர்கள் சார்ந்து நிறைய படைப்புகள் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் மாணவர்கள் இன்னைக்கு சமூக உதிரிகளா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணுனா இதுக்கு சரி பண்ண முடியும் அப்படின்னு அவர் இதுக்கு பண்பாட்டு சார்ந்து கிட்டத்தட்ட 25 புத்தகங்கள் வந்து நண்பர் மகாராசன் வந்து எழுதியிருக்கிறாரு. இப்ப இதையும் கொஞ்சம் ஆசிரியர்கள் படிச்சு வந்தாங்கன்னா வகுப்பறை சூழலை நம்மளை எப்படி மாத்திக்கிறலாங்கிறது தெரியும். அருமை அருமை நல்ல அருமை. பதில். நன்றி நன்றி, பாராட்டுகள் மகேந்திரன். மகேந்திரன் தொடர்ச்சியா அண்ணே நன்றிங்க அண்ணே, நன்றிங்க அண்ணே. அடுத்ததாக ஐயா குமரேசன் ஐயா அவர்கள். ஐயா வாங்க. மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. குடியரசு தினத்துல இந்த நிகழ்வுங்கிறது முக்கியமானதான் நானும் கருதுறேன். ஏனென்றால் காலையில கூட குமரனுக்கு அனுப்பியிருக்கிறேன், குடியரசு தின நாள் வாழ்த்து செய்தி ஒன்று அனுப்பியிருந்தேன். ஏன்னா போராட்டத்தின் கனியாக வந்தது சுதந்திரம் என்றால் சுதந்திரத்தின் பலனாக வந்தது நம்முடைய அரசமைப்பு சாசனம் உள்ளிட்ட இந்த குடியரசுங்கிற அந்த இது. அந்த வகையில பார்த்தா சுதந்திர தினத்தை விட நான் மிக போற்றுவது குடியரசு நாளைத்தான். ஏன்னா அதுதான் நம்முடைய இந்தியாவுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டுச்சு. இல்லைன்னா வேற மாதிரி கடத்திட்டுலாம் போயிருப்பாங்கன்றது நமக்கு தெரியுது.
இப்போ நம்ம அதுக்குள்ள போக வேண்டியதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாளில் இப்படி ஒரு சொல்லப்போனால் அவர் கூட சொன்னார், கடந்த முறை நிகழ முடியாமல் போனது கூட இதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விட்டதுன்னு அவர் சொன்னார். அது தற்செயலான சில விஷயங்கள் அப்படித்தான் நம்ம பரிணாமத்திலையும் சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய சந்திப்பு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மகேந்திர பாபு அவருடைய அறிமுகம் கிடைத்தது என்பதை கூட ஒரு முக்கியமானதாக கருதினேன். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு இன்னொரு மகேந்திர பாபு இருக்கிறார், அவருக்கும் தெரியும். பொதுவாக நிறைய வரலாற்று நாவல்கள் எழுதினவர். அவரும் எனக்கு நேரடி அறிமுகம் கிடையாது. ஆனால் அவருடைய பல்வேறு தளங்களில் அவர் இந்த வரலாறு சார்ந்த புனைவுகள் எழுதிட்டு கொஞ்சம் பல பேருக்கு அறிமுகமானவராகவும் இருக்கிறாருன்னு நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது இந்த மகேந்திர பாபு நம்ம ஏன்னா நீங்க இந்த அறிமுகத்துல போட்டிருந்தீங்க, குழுவினுடைய அறிமுகத்துல அவர் ஆசிரியராக இருக்கிறது, அவர் என்ன மாதிரியான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாருங்கிறதையும் சுருக்கமா போட்டிருந்த போது, சரி இப்படி ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருப்பவரை கண்டிப்பா சந்திச்சோம்னு சொல்லிதான் நானும் இணைஞ்சேன். ஆனா அது இப்படி இணைந்தது என்பது உண்மையிலேயே புதிய அவருடைய பங்களிப்பையும் அதோடு நீங்க எப்படி எந்த அளவுக்கு இவரை அறிமுகப்படுத்தணும், எல்லாருக்கும் தெரிய வைக்கணுங்கிற குமரன் காட்டிய அந்த முனைப்பு இருக்கு பாருங்க. எடுத்தெடுப்புல கேள்விக்கு போயிடாம, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருப்பவரை பற்றி இந்த பரவலான அந்த பன்முக தோற்றத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வைக்கணுங்கிறதுக்காக கூடுதலாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டதுங்கிறதுலாம் உங்களோட அந்த அக்கறையை காட்டுகிறது. இப்போ அது நம்ம மகேந்திர பாபுகிட்ட கேள்வியா வைக்கிறதா கருத்தா சொல்றதான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்குங்க. அதுதான் அவர் நீங்களும் சொன்னீங்க, அது தன்னுடைய தலைமை ஆசிரியர் கணேசனா அவர் கொடுத்த புத்தகத்துலதான் நான் எழுத ஆரம்பிச்சேன்னு அவரே சொன்னார் இல்லையா? அந்த அந்த தொனியில தான் சொன்னார். அதுக்கு நான் அதான் நினைச்சேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. இதே மாதிரி உங்களுடைய மாணவர் ஒருவர் நான் சொல்வார்னு. அநேகமா அவர் நம்முடைய வாருங்கள் படைப்பவங்களே சொல்லுவார் பாருங்க. நம்முடைய வாரிசு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டே அவர் சொல்வாருன்னு நினைக்கிறேன். அப்படி நடக்கணும்னு ஆசையும் படுறேன், அதையும் சொல்றேன். நல்லது நல்லது. அப்புறம் இப்ப ஒரு நிமிடம், அந்த மைனா குயில் இதை பத்தி சொன்னீங்களே, அதெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு நீ சொல்லும் போதே அதுல இருக்கிற ஒரு ஒரு உயிர்ப்பை நான் ரசிக்கிறேன். அது படமா பார்த்தா நீங்க எடுத்த அந்த படத்தை இப்ப இங்க காமிக்க முடிஞ்சா அந்த படத்துக்குள்ள ஒரு கவிதை இருக்குன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளவு அந்த உயிர்களின் அன்பு அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமானது. என்ன நமக்குலாம் அது சொல்லப்போனா அது ஒரு படமாக இருக்காது, ஒரு பாடம்னு கூட சொல்லலாம். நீங்க மாணவர்களுக்கு காட்டின எதிர்வினைலாம் சொன்னீங்க. நிச்சயமா அந்த செய்திகளோடு தான் அந்த மாணவர்கள் வளர்வார்கள். அதான் ரொம்ப முக்கியம். அத அந்த அந்த எண்ணமும் ஏற்பட்டது. ஆக அப்படியான படங்கள் ஏன்னா நமக்கு தெரியும், உலக அளவிலேயே கூட பல முக்கியமான புகைப்படங்கள் பல மாற்றங்களையே ஏற்படுத்தி இருக்கின்றன. வியட்நாம்ல அமெரிக்காரன் குண்டு போட்ட போது அந்த பொண்ணு ஓடி வந்தா, சட்டையெல்லாம் கிழிஞ்சி எரிஞ்சி ஓடி வர்றாள். அந்த புகைப்படம் உலகத்தையே கலக்கிச்சுல. அப்படி கலக்குனதுனாலதானே அமெரிக்காவுக்கு எதிரான கண்டன குரல் உலகம் முழுக்க ஒழிச்சு அப்புறம் அமெரிக்கா தோற்று ஓட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அன்னைக்கு. இப்படி நிறைய காலம் வரைக்கும் அப்படியான படங்கள் நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் சொன்னா குமரன் எப்படி வேற விஷயங்கள்லாம் நிறைய சொல்லிட்டு அப்புறம் நானும் வேற விஷயங்கள் சொல்ற மாதிரி ஆகிடும். ஆனா அப்படியான எப்படி என்னென்ன படங்கள் அண்மை காலத்திலும் கூட தாக்கங்களை ஏற்படுத்திக்கணும்னு பட்டியலா சொல்ல முடியும். அதுல உங்களுடைய படங்கள், இந்த படம் மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்திய தாக்கம் போலவே வெளியவும் வரணும்னு நான் விரும்புறேன். அது உங்களுடைய படங்களை தொகுத்து புத்தகமாகவும் கொண்டு வரலாம், அல்லது ஊடகங்களுக்கு அனுப்பலாம். அதை நல்ல படங்களை கண்டிப்பா அவங்க தேர்வு செய்து வெளியிடுவார்கள். அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளுங்கன்றதை கேட்டுக்கிறேன். அப்புறம் அப்புறம் நீங்க இது சொன்னீங்க, மரங்களுக்கு பறவைகள் வாடகைகள் கொடுப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டிக்கெல்லாம் சொன்னீங்க. ஆனா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாடகை கொடுக்கறது இல்லை, ஆனா வட்டி முதலுமா அந்த மரங்கள் பல இடங்கள்ல தன்னுடைய இனத்தை அது நடக்க முடியாதுல்ல, அது எங்கேயும் போக முடியாதுல்ல, மரம் போக முடியாதுல்ல.
ஆனா இது அதன் கண்டிப்பா. சார்பா போய் எல்லா இடத்துலயும் விதைகளை நட்டு ஊண்டி அதை வளர வச்சிருது. என்ன அது நிச்சயம். அந்த கொடுக்கல் வாங்கல் உறவு எவ்வளவு தெளிவா இருக்கும். எப்படி மைனா குயிலுக்கு கூட்டினது போலதானே ஆமா. அது பறவை வந்து மரத்தை வளர்த்து விடுறதுங்கிறது அப்படி. ஆனா நாம தான் எல்லா இடத்துலயும் கான்கிரீட் தளங்களாக போட்டு 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 கான்கிரீட் சாலைகளும் எல்லாம் தார் சாலைகளுமா போட்டு அந்த விதைகள் வெயில்ல காஞ்சி உடைஞ்சு நொறுங்கி போறதுக்கு தான் வழிவகுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பறவைகள் தங்களுடைய பணியை நேர்மையாக செய்து கொண்டிருக்கின்றன. அப்புறம் ம், இந்த மாற்றத்தை சொன்னீங்கனால ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம். நீ சொல்லிட்டே வரும்போதே எனக்கு அது தோணுது, டக்குன்னு நீங்க அதை சொல்றீங்க. என்னன்னா பாடத்துல பின்தங்கி இருக்கிற ஒரு மாணவர்கிட்ட அற்புதமான ஓவிய திறமை இருக்கும். நீ சொன்னீங்க அது மாதிரி வெவ்வேறு திறன்கள் இருக்கு. அப்படியான அங்கிருந்து தான் என்னுடைய கேள்வியை தொடங்க விரும்புறேன். அப்படி மாற்றுத்திறன் உள்ள என்ன, நம்ம மாற்றுத்திறனாளிகள் இன்னொரு இதை சொல்றோம், அந்த பொருள்ல சொல்லலை. இந்த படி படிப்பு என்று நாம் வரையறுத்து வைத்திருக்கிற இந்த இலக்கணங்களுக்கு மீறி வேறு திறன்களை வளர்த்து வைத்திருக்கிற ஆனால் அதுக்கு சரியான ஊக்குவிப்பு கிடைக்காத அந்த மாணவர்களை அதில் அவர்கள் விகசித்து வருவதற்கு, அதில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு அணுகுமுறை என்பது நமது பாடத்திட்டத்திலே இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறேன். அப்படியான ஒரு பாடத்திட்டம் வகுக்கப்பட வேண்டும். இப்போ புதிய பாடத்திட்டங்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கூட ஒரு கோரிக்கையாகவே வைக்கலாம். ஒரு வெறும் என்னென்ன பாடங்கள் அதில் எப்படி எளிமையாக சொல்வது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இப்படியான அணுகுமுறைகளையும் ஆசிரியர்களுக்கான பயிற்சியாகவே கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறேன். அது அரசாங்கம் செய்ய வேண்டியது, கொள்கை சார்ந்து அவர் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் உங்களை போன்ற ஆசிரியர்கள் ஒரு மற்ற சக ஆசிரியர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலம் ஆனால் அவர்களே சொந்த ஆர்வத்தில் தன்முனைப்பாக இப்படி மாணவருடைய அந்த மாறுபட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கும் அதில் சிறந்து வழங்க செய்வதற்குமான இந்த முயற்சிகளை மேற்கொள்ள முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சொந்த கதையும் பேசிக்கிறேனே. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும் போது நாங்கள் நண்பர்களாக சேர்ந்துக்கிட்டு ஒரு சின்ன பத்திரிகை மாதிரி நடத்தினோம். பள்ளிக்கூடத்தையே விமர்சனம் பண்ணி அதில் எழுதியிருந்தோம். அது எப்படியோ எங்கள் ஆசிரியர் கைக்கு போய் ஆசிரியர் எங்களுக்குள்ள திருட்டுத்தனமாக அதை பகிர்ந்துக்கிட்டு இருந்தோம். எப்படியோ அவர் கையில் போய் அவர் தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்து விட்டார். ஏன்னா காலையில் வகுப்புக்கு வர்றேன், உன்னை தலைமை ஆசிரியர் பார்க்கணும்னு சொல்கிறார், போ அப்படின்ட்டாரு. மற்றவங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கும் நடுக்கத்தோடு போகிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், அவரை கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஏன்னா திருமங்கலத்தில் பிகேஎன் பள்ளியில் தான் நான் படித்தேன். அங்கே தலைமை ஆசிரியர் அருணாச்சலம். அவர் அப்பா சரிங்க. அவருக்கு தான் நான் தலைமை அவர் பார்த்தாரு. அவர் தொப்பிலாம் போட்டுட்டு ரொம்ப இதாக இருப்பார். இந்த தொப்பி, இந்த பிரிட்டிஷ்காரங்க தொப்பி ஒன்று போடுவாங்களே, இந்த வேட்டைக்கு போகிற மாதிரி தொப்பி, அது. அவரு நீ ஆசிரியரா அப்படின்னாரு. ஆமாம். என்ன ஸ்கூல்லலாம் அது இல்லை இது இல்லை அப்படிலாம் எழுதியிருக்கிற அப்படின்னு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா பண்ணியிருக்கீங்க, சீக்கிரமா என்னால் இதே மாதிரி நடத்துங்க, இந்த குறையெல்லாம் சரி பண்ணிடுவோம், சரியா, போயிட்டோம் போயிட்டோம் அப்படின்னாருங்க. இன்னைக்கு என்னால பேனா பிடிக்க முடியுதுன்னா அது கொடுத்த அந்த விஷயம் முக்கியமானது இல்லையா? என்ன அது அது மாதிரி தான் உங்களுக்கும் வந்திருக்கு. இது அதை பணியை நீங்களும் அடுத்தடுத்த தலைமையில் கொண்டு வரீங்கன்றது நல்ல விஷயம். சக ஆசிரியர்களிடம் இதை பரப்புவதாக, சக ஆசிரியர்கள் இப்படி இந்த முனைப்பில் ஈடுபட வைப்பதாகவும் நம்முடைய பணி ஆசிரியர் சங்கங்களே அதை செய்யணும்னு இருவார். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய தேவைகளுக்கான கோரிக்கை வைக்கிற போது சக ஆசிரியர்களிடம் இந்த அணுகுமுறைகளை பற்றியும் பேசுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்க கருத்தரங்களை மைய பொருளாக்குங்கள்னு. அது இந்த வாய்ப்பையும் அதை பயன்படுத்திக்கிட்டு சொல்றேன். நீங்க அதெல்லாம் செய்ய முடியும், செஞ்சுட்டு இருப்பீங்கன்னு கூட நான் நம்புறேன். இப்போ நீங்க சொன்னீங்க, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் கெடுபிடியா இருக்க வேண்டியிருக்குங்கிற பொருளை சொன்னீங்க மாணவர்கள்ட்ட. அப்பதான் அப்புறம் அவங்களே வந்து பிற்காலத்தை வந்து நீங்க அப்படி கண்டிப்பா நடந்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு நாங்கள் முன்னேறிக்குன்னு சொல்றதா சொல்றீங்க. அது நான் புரிஞ்சுக்கொள்றேன். ஆனா எனக்கு என்னன்னா, இன்றைய குழந்தை உரிமைகள் கொடுத்த புதிய வெளிச்சங்களும் புதிய பார்வைகள் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் கண்டிப்பு வேறு தண்டனை வேறு அப்படிங்கிற புரிதல் நிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்புங்கிறத நிச்சயமா அந்த குழந்தைய அரவணைச்சு கொண்டு போறதா இருக்கும். ஆனா தண்டனையாக மாறுகிற போதுதான் அது அந்த குழந்தைய தனிமைப்படுத்திடுது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கிறது. அப்படி எத்தனையோ குழந்தைகள் அப்படியே காணாம போயிருக்கிற துயரம்லாம் நடந்தது. அது உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு ரொம்ப அதிகமா தெரியும். அப்புறம் அதை விட அதட்டி படிக்க வைப்பது வேறு, அடித்து படிக்க வைப்பது வேறு. அந்த இந்த 2 வேறுபாடுகளையும் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அப்பப்போ செய்தியில் வருது, சில கொடூரமான முறையில் நடந்து கொண்ட ஆசிரியர்கள்
அப்போ அது புகாராக மாறி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவது, அவருடைய வாழ்க்கையும் அதனால பாழா போகிறது. அப்படியெல்லாம் இருக்கிறது. எனவே இந்த செய்தியை அதிகப்படும். அதில் நீ உங்களுடைய கருத்தை நான் அறிய விரும்புகிறேன். அடுத்த கேள்வி வச்சுக்கிறேன், அதுக்கு சேர்த்தே பதில் சொல்லுங்க. என்னன்னா இந்த உம், அந்த இது உங்க படைப்பு சார்ந்த கேள்வி. நான் சொன்னேன் இல்லையா, இன்னொரு மகேந்திர பாபு, அந்த பெயர் குழப்பம் ஏற்பட்டு இருக்கிறதா? அவரை நினைச்சிட்டு உங்களோட தொடர்பு கொள்வது, உங்களை நினைச்சிட்டு அவரோட பேசுவது, இது போல இது நடந்திருக்கிறதா? அவரோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? அதே எனக்கு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதாங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. உண்மைக்கு இந்த நாள்ல வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த நம்முடைய கலை அவர்களுக்கும், வினிதா மோகன் அவர்களுக்கும், தோழர் குமரன் அவர்களுக்கும், என்ன வந்து பரிந்துரை செய்த நண்பர் ஆசிரியர் கூடல் தாரிக் அவர்களுக்கும் இந்த இணைய தருணத்துல என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றேன். ஐயா, நீங்க ஒரு 3 கேள்வி கேட்டீங்க. அதுல இந்த மகேந்திர பாபுங்கிற ஐயா எனக்கு அவ்வளவு தொடர்புல இல்லை. உங்க பேர் கேள்விப்பட்டிருக்கேன், தொடர்பு இல்லை. மற்ற 2 வினாக்கள் நீங்க வந்து வகுப்பறை சார்ந்து அன்பா கொண்டு போறதா, கொண்டு போறதா, தண்டனை கொடுக்கறதெல்லாம் சொன்னீங்க. அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர் கொஞ்சம் கண்டிப்போட, தண்டனைங்கிறது இல்ல, கொஞ்சம் கண்டிப்பு காட்டுகின்ற பொழுது அவங்களுக்கான ஒரு படிக்கணுங்கிறதுக்குள்ளதான் நம்ம கொண்டு போறோம். அவன் உணர்ந்துக்கிறான். ஏன்னா இப்ப இருக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்மள அவங்க நிறைய தெரிஞ்சிருக்கிறாங்க. எல்லா விஷயமும் இப்ப நாளிதழ் அவங்க படிக்கிறது இல்ல, ஆனா அந்த செய்தி வந்து ஒரு சமூக ஊடகத்துல வரும்போது என்னென்னங்கிறது எல்லாமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல ஒரு அன்போட தான் சில சமயம், அதாவது ஒரு சத்தத்தை கொஞ்சம் கூட்டுவோமே தவிர, கொஞ்சம் அரட்டும் போது அவன் என்ன நினைக்கிறான்னா, ஐயா கோபத்துல இருக்கிறாரா, இப்ப படிப்போம்டா. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் ரொம்ப நெருங்கின நட்புக்குள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட இது வந்து அது அந்த படிப்புங்கிறதுக்குள்ள கொஞ்சம் ஒட்ட மாட்டேங்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அவரு தானே, ஐயா தானே, அவர் சொல்லிக்கிற மாட்டாங்க, அந்த டீச்சர் தானே, அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அது எங்களுக்கு எங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கு. அது குறிப்பாக எங்களை போன்ற, அதாவது 10, 12 எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த தேர்ச்சி அப்படிங்கிற ஒரு கட்டத்துல நிற்கும் போது, இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எங்களுடைய அரசு பள்ளி 10வதுல ஒரு 3 மாதம் கழிச்சு வருவாங்க. அதே மாதிரி 8வது வரைக்கும் ஒரு நடுநிலை பள்ளியில படிச்சுட்டு 9வதுக்கு இங்க வருவாங்க. எப்படி என்ன நிலைமையில வந்தாலும் நாங்க அவங்களை சேர்த்துக்கிறோம். இப்ப நாங்க இது இல்ல, இவனுக்கு வாசிக்க தெரியல, இவனுக்கு ஆங்கிலம் வாசிக்க தெரியல, தமிழ் வாசிக்க தெரியல அப்படிலாம் நாங்க சொல்றதே இல்லை. எந்த நிலைமையில வந்தாலும் சேர்த்துக்கிட்டு அவங்க கூட நாங்க வந்து போராடுறோம். போராடுறோம்னா சனிக்கிழமை வர வைக்கிறோம், காலை வகுப்பு, சிறப்பு வகுப்பு. எங்களுடைய நோக்கம், எங்ககிட்ட இருந்து அவன் போகும்போது குறைந்தபட்சம் ஒரு ஒரு 15 மதிப்பெண் 20 மதிப்பெண் இருக்கிறோம், ஒரு 35 கொண்டு வரணும். ஒரு 35 இருக்கிறவன் ஒரு 50 கொண்டு வரணும். ஒரு 50 இருக்கிறவன 80 கொண்டு வரணும். 80 இருக்கிறவன ஒரு 95, 100 அப்படி கொண்டு வரணும். அப்ப இந்த இதுல மாணவர்களை வந்து சில பிள்ளைங்க வந்து கற்பூரம் மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. சில பேர் கரித்துண்டு மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் கொஞ்சம் வாழமாட்ட மாதிரி இருக்கிறாங்க. நம்ம இது இப்படி பிரிக்கிறது தவறா யாரும் எடுத்துக்கிறாங்கன்னா, இது நம்ம முன்னோர்கள் சொன்னதான். ஆனாலும் அந்த மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி நாம கல்வியை கொடுக்கணும். நாளைக்கு நம்ம ஒரு 12 முடிச்சுட்டு போயிட்டான்னா கண்டிப்பா அவங்க வந்து கல்லூரிக்கு போயிடுறாங்க. நாங்க பரவலா பாக்குறப்ப என்னப்பா படிக்கிறேன் போது, ஐயா நான் வந்து இந்த கல்லூரியில படிக்கிறேன். நிறைய தமிழ் துறை சார்ந்து வர்றாங்க. அது வந்து எங்களுக்கு இன்னும் கூடுதல் ஒரு மகிழ்ச்சி. பெண் பிள்ளைகள் அப்படி கல்லூரிக்கு போய் வர்றதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. அப்ப இவங்களை கல்லூரி அளவுக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அந்த பெற்றோர்கள்ட்ட நம்ம பேசுறோம். குறிப்பா நாங்களே பள்ளி ஆசிரியர்கள் நிறைய உதவிகள் அவங்களுக்கு புத்தகம் மத்த வழியில் நாங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இதுல அன்பும் இருக்கு, அதே சமயத்துல கொஞ்சம் கண்டிப்பும் இருக்கு. அன்பு ஒரு 50% அப்படின்னா கண்டிப்பும் ஒரு 50%க்கு கொண்டு வந்தா தான் நாங்க கொண்டு வர முடியும். தண்டனை அப்படிங்கிறதுங்கிறது வந்து இப்ப ரொம்ப அவனை நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த புண்படுத்தி அப்படிங்கறதெல்லாம் இல்லை. இப்ப அவங்க படிக்கல அப்படிங்கிற பட்சத்துல இதை நீ 5 தடவை எழுதுப்பா, நீ 5 எழுதும் போதாவது உன் மனசுக்குள்ள அந்த செய்தி உள்ள போய் உட்காரும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் நாங்க கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு என்னன்னா, இது 5 தடவை எழுதுறதுக்கு நம்ம படிச்சுட்டே போயிடலாம்டா அப்படின்னு சில மாணவர்கள் வந்து கொஞ்சம் மனம் மாறி அந்த படிக்கிறதுக்குள்ள ஒரு ஆர்வத்துக்குள்ளயும் வர்றாங்க.
அதனால ரொம்ப தண்டனை அல்லது ரொம்ப அன்பு அப்படிங்கிறது இல்ல. அது ஒரு 5 வகுப்பு வரைக்கும் அந்த அன்புங்கிறது அதிகபட்சமா இருக்கும். ஒரு 8 வரைக்குமே அந்த இது நம்ம கொண்டு போலாம். அதுக்கடுத்து ஒரு ஒரு மாணவர்கள்ட்ட நாங்க வரும்போது அதை சேர்த்துத்தான் 2ம் கலந்த ஒரு கலவையில தான். ஆனா அது எந்த விதத்திலும் அவனுடைய மனதை புண்படுத்தாத அளவுக்கு நாங்க கொண்டு போறோம். அது அவங்களுக்கு தெரியும். நாளைக்கு நீ வரும்போது உங்க அப்பா அம்மாவை கூட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, அது வரைக்கும் வராத அப்பா அம்மா வரும்போது அவங்க அந்த பள்ளிக்கு வருதே அவங்க நிறைய பெற்றோர், என்ன சார் என் பிள்ளைய 2 பிள்ளைய படிச்சுட்டு போச்சு, எந்த பிள்ளையும் என்ன இப்படி பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கல, இந்த பையன் என்ன வர வச்சுட்டானே. கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க வந்து உட்கார்ந்து போன ஒரு உணர்வோட அவங்க பேசுவாங்க. அப்ப அவங்க அடுத்து, டேய் அடுத்து நீ வந்து ஒழுக்கமா இல்ல அப்படின்னு நாங்க வரமாட்டோம். அப்ப இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கண்டிப்பு அப்படின்னு காட்டும் போது, பையன் நான் அடுத்து வந்து நம்ம ஒழுங்கா படிக்கல அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறான். அவ்வளவுதான். இன்னும் ஒண்ணுங்கய்யா, நீங்க உங்களுடைய எனக்கு தொடர்பு உண்டு. முகநூல்ல நான் உங்களுடைய நட்போட்டத்துல இருக்கேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து தீக்கதிர்ல வந்து என்னுடைய இயற்கை பானம் சொல்லிட்டு ஒரு சிறுவர் பாடல் ஒண்ணு வந்துச்சு. அது நீங்க தான் அந்த இதுல வந்து போட்டீங்க. இந்த இனிய தருணத்துல அதை நினைவு கூர்ந்து உங்களுக்கு ஒரு நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. எனக்கு நினைவுல இல்லை. நீங்க நினைவூட்டினதுக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி குமரேசன் ஐயா. உங்களுக்கு உங்களோட சிறந்த பணிகளுக்கு இடையிலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு இது ஆசிரியரை வாழ்த்துனதுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் வந்து இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நிச்சயமாக சமீபத்தில் நடந்த ஒரு நீண்ட ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இது படுது. குறிப்பாக வந்து நாங்கள் ஒரு 8:35 8:45 வந்து முடிஞ்சிடும் அதிகபட்சமாக. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை இது போதாது. இந்த நேரம் வந்து உங்களோட நேர்காணலுக்கான நேரம் இல்லை இது நிச்சயமாக. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னும் அந்த பன்முகத்தன்மையில் இன்னும் நிறைய புதைஞ்சு கிடக்குது. அதை வந்து ஒரு குறுகிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்து அடக்கிறது வந்து சிரமமான காரியம். நீங்கள் உங்களோட பணி வந்து இன்னும் மேலே 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 வரணும். நல்ல நல்ல தலைமுறைகளை நல்ல நீங்கள் சொன்ன மாதிரி மாணவர்கள் பல வகையில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க. புற அழுத்தம், சமூகத்தின் அழுத்தமாக வீட்டில் தொடங்கி வெளியில் அரசியல் சூழல் வரைக்குமே வந்து அந்த மாணவர்கள் இதுலேயுமே வந்து அவங்க வந்து ஒழுக்கமாக வாழணுங்கிறது சற்று ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் அதற்கு உங்களை போன்ற ஆசிரியர்கள் தன்னலம் பாராமல் ஏதோ நான் முன்னே குறிப்பிட்ட மாதிரி வாங்கின காசுக்கு நம்ம வந்து வேலை செய்யாமல் அதையும் கடந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாக நல்ல மாணவர்கள். நீங்கள் இப்போ எப்படி நீங்கள் வந்து ஐயா கணேசனை நீங்கள் மேற்கோள் காட்டி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி இன்னும் பல ஆண்டுகள் ஐயா ஒன்றுன்னு சொன்னார், அந்த படைப்பாளி இந்த எங்களோட அடுத்த தலைமுறை வரும்பொழுது அவங்க கேள்வி கேட்கும்போது உங்களோட மாணவர் வந்து ஒரு படைப்பாளராக வாருங்கள், படைப்போம்ல வந்து நிச்சயமாக பங்கேற்பார். அதுக்காக நீங்களும் வந்து முயற்சி எடுங்க, நிறைய மாணவர்களை உருவாக்குங்க. நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து இவ்வளோ நேரம் இருந்த அனைவருக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையை வந்து காலம் தாமதமாக ஆரம்பித்தாலும் இவ்வளோ காலம் நாங்கள் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் நிறைய திட்டமிடல் வச்சுருப்பீங்க, என்னடா இது இது வாருங்கள் படைப்போம்னு கூப்பிடுறாங்க, ஒழுங்கா இல்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து வந்திருந்திருக்கலாம். அது இயற்கை தான். அது இதுக்கு முன்பு நான் இதுல இணைஞ்சிருக்கிறேன். அதாவது நான் பார்வையாளரா வந்து ஐயா காந்தித்துரை ஐயாவுடைய நேர்காணல் நான் கேட்டிருக்கேன். சில நண்பர்களுடைய இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் நானு. இன்னும் ஒரு செய்தி இதுல நான் சொல்லிடுறேன். நீங்க மாணவர்கள் ஒரு பக்கம், ஆசிரியர்கள் வந்து நம்ம படைப்பாளர்கள் நம்ம மாத்திட்டு இருக்கிறோம். இப்ப கடந்த மே மாசம் ஓய்வு பெற்ற ஒரு சாந்தின்னு சொல்லி ஒரு தமிழம்மா, அவங்கள வந்து கவிதை எழுதக்கூடிய ஆர்வம் இருந்தது. அம்மா நீங்க பணி நிறைவு வருகின்ற பொழுது ஒரு படைப்பாளராத்தான் போகணும்னு சொல்லி அவங்க ஒரு கவிதை நூல் ஒண்ணு வெளியிட்டாங்க. வெளியிட வச்சோம். இப்ப அடுத்து அவங்களுடைய 2வது நூல் வெகு விரைவில் வரப்போகுது. என்னுடைய ஆசிரியர் வந்து நிறைய பேர் நம்ம ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்கள படைப்பாளரா மாத்திக்கிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறந்த பணி இதுதான் 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 வந்து நம்ம சிறந்த பணி இது. அதுக்கும் சேர்த்து வந்து உங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்க சொல்லலாம். அதோட நம்மளோட நிகழ்ச்சி வந்து நிறைவு செய்துக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். உண்மைக்கே குமரண்ணன் தோழர் தொடங்கி குமரேசன் ஐயா தோழர் வந்து முடிச்சிருக்கிறாங்க இந்த நிகழ்வை வந்து. ரொம்ப ஒரு மகிழ்வான தருணமா தான் பாக்குறோம். ஏன்னா நம்ம நிறைய அதாவது அரங்கத்துக்குள்ள பேசியிருக்கிறோம். இந்த மாதிரி இணையத்தின் வழியாக இதயத்தை தொடக்கூடிய பல கேள்விகள், பல நல்ல உள்ளங்கள். முதல்ல வந்து நம்முடைய பாருங்கள் படைப்பும் குழுவுக்கு நான் நன்றி சொல்ல ஏன்னா இன்னைக்கு அடுத்தவங்களை பாராட்டுற பண்புங்கிறது நம்மகிட்ட நிறைய பேருக்கு அடங்கி போச்சு. இல்ல, பிறக்கும் போது தாளாட்டு, இறக்கும் போது நீராட்டு, இடையில பாராட்டு அப்படிம்பாங்க.
அந்த இடையில செய்யக்கூடிய வேலைகளை வந்து நம்ம குழு மிக அற்புதமா பண்ணிட்டு இருக்கு. உண்மைக்கே உங்களுக்கு, கலை அவர்களுக்கு, வினிதா மோகன் அவர்கள், நீங்க சொன்னீங்க இது மாறிடுச்சுன்னு, அதெல்லாம் நான் வந்து நினைக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கான சூழல் இருக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க தள்ளி தள்ளி போக இன்னைக்கு ஒரு நல்ல நாள்ல வந்து அமைஞ்சிருக்குல்ல, இந்த நாள் நம்ம மறக்க முடியாது. மத்த தேதினா கூட நம்ம என்னைக்கு நேர்காணல் யோசிப்போம். ஆனா குடியரசு தினம் வந்து நம்ம மறக்க முடியாது. ஐயா கூட குமரேசன் ஐயா நிறைய செய்தி சொன்னாங்க. பாரதி தான் சொல்லுவான், நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம். அந்த தினம் தான் குடியரசு தினம். அதனால வந்து நம்ம நண்பர்களுடைய ஒரு ஒரு வாழ்த்துதல், உண்மைக்கு இது வந்து இன்னும் என்னுடைய பல பணிகளுக்கு ஒரு ஊக்கமூட்டக்கூடிய, ஒரு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பாக நான் நினைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் வந்து எங்களோட பயணம் செய்த அனைவருக்குமே வந்து நன்றி. கலந்து கொண்டு சிறப்பித்த எழுத்தாளர் மகேந்திர பாபு, எழுத்தாளர் மட்டுமே சுருக்க முடியாது, பன்முகத்தன்மை கொண்ட தோழர் மகேந்திர பாபு அவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆளுமையோடு நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.